தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை அருமை தோழர் உதயகுமார் அவர்கள் நடத்தி இருக்கின்றார். உதயகுமார் காஞ்சிபுரம் கோட்டத்தினுடைய திருவள்ளூர் கிளையின் அஞ்சல் மூன்று சங்கத்தினுடைய கிளை செயலாளர் மற்றும் காஞ்சிபுரம் கோட்டத்திலே கோட்ட நிர்வாகத்தின் சார்பாக நடத்தக்கூடிய அந்த வகுப்புகளை தோழர் கேசவன் அவர்களுடன் இணைந்து நடத்தக்கூடியவர். அவர் முதலாக நம்முடைய பயிற்சி வகுப்பிலே இன்று பாடம் எடுக்க இருக்கின்றார். இன்று தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அவருக்கான பாடம் என்பது பிஓஎஸ்பி ஆகும். பிஓஎஸ்பியிலே தபால்காரர் தேர்விற்கு தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமானவற்றை பற்றி அவர் தற்பொழுது உங்களுக்கு விளக்க இருக்கின்றார். அனைவரும் கவனமுடன் இவற்றை உள்வாங்கிக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். புதிய நீங்க ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டே இருக்கியா? ஐ வில் பி சார். நான் மியூட் பண்ணிக்கிறேன், அப்பதான் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். சரிங்க சார். ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிற சேவிங்ஸ் ஸ்கீம் பத்தி பார்க்க போறோம். எக்ஸாம் மோட்டிவ்ல நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா, டிஓபி ஆக்ட்ஸ் as an agent for the Ministry of Finance to provide saving schemes. நம்மளுடைய நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல கோர் ஒர்க் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய கோர் ஒர்க் பார்த்தீங்கன்னா மெயில்ஸ் மட்டும்தான். அப்படி பார்க்கும்போது சேவிங் ஸ்கீம் நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்க்கு ஒரு ஏஜென்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஒன்றை பார்த்துட்டே வரலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ற சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ்ல இருக்கிற ரூல்ஸ் எல்லாமே 2019 அப்டேட்ல மொத்தமே மாத்திட்டாங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி 1981, 1989 இது மாதிரி நிறைய சேவிங்ஸ் ரூல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அது ஒட்டு மொத்தமா நம்ம நேஷனல் சேவிங் ஸ்கீம்ஸ் ரூல்ஸ் 2019 எஸ்பி ஆர்டர் பாத்தீங்கன்னா 13/2019. இந்த மாதிரி எஸ்பி ஆர்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இதெல்லாம் கேட்கறது வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் ஃபாண்ட் கொஞ்சம் போல்ட் பண்ணிக்கோ. பாக்குறது கஷ்டமா இருக்கும். சரிங்க சார். ஓகேங்களா சார்? ஓகே, குட் 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 குட். ஓகே. 1981, 1989 அந்த மாதிரி நிறைய சேவிங்ஸ் ஸ்கீம் ரூல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாமே ஒட்டு மொத்தமா ரிப்ளேஸ் எப்ப பண்ணாங்க அப்படின்னா 12/12/2019 நேஷனல் சேவிங்ஸ் ஸ்மால் சேவிங்ஸ் ரூல்ஸ் 2019 அப்படின்ற பேர்ல மொத்தமா மாத்திட்டாங்க. இது எக்ஸாம்ல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற ஸ்கீம்ஸ் பத்தி ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாம். நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல மட்டும் இருக்கிற ட்ரெடிஷனல் ஸ்கீம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஓஎஸ்பி, போஸ்ட் ஆஃபீஸ்ல ஓப்பன் பண்ற ஆர்டி, டிடியில் 1, 2, 3, 5 இயர் டிடிஸ், எம்ஐஎஸ். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா காமன் ஸ்கீம்ஸ். பேங்க்ல பிளஸ் போஸ்ட் ஆஃபீஸ்ல என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்னா, பிபிஎஃப் இருக்கு, எஸ்எஸ்சி இருக்கு, எஸ்இஎஸ்எஸ், எம்எஸ்எஸ்சி. இந்த நாலுமே பார்த்தீங்கன்னா பேங்க்லயும் ஓப்பன் பண்ணிக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸ்லயும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, நான் பின்னாடி சொல்றேன். இந்த மாதிரி எஸ்எஸ்ஏ, பிபிஎஃப், எஸ்இஎஸ்எஸ், எம்எஸ்எஸ்சி அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஒரு இன்கேஸ் பேங்க்ல ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ்ல ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா பேங்க்குக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலா நம்ம இந்தியா போஸ்ட்ல இருக்கிறது என்எஸ்சி. இப்போ நம்ம என்எஸ்சி யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா 8th இஷ்யூ. நெக்ஸ்ட் கேபி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம எம்எஸ்எஸ்சி 31/3/2023 எஸ்பி ஆர்டர் 5/2023 அப்படின்னு ஒரு எஸ்பி ஆர்டர் ரிலீஸ் பண்ணி எம்எஸ்எஸ்சி மகிழா சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது ஓப்பன் பண்ணும்போதே, அது தொடங்கும் போதே கிளியரா சொல்லிட்டாங்க, இது கண்டிப்பா அடுத்த 2 வருஷத்துக்கு தான் இருக்கும், அது டிஸ்கண்டினியூ பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் நம்ம டிபார்ட்மெண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் 1/4/2025 டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இந்த 2 டேட்டு பிளஸ் இந்த எஸ்பி ஆர்டர்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எம்எஸ்எஸ்சி இன்ட்ரடியூஸ் பண்ண டேட்டு 31/3/2023, எஸ்பி ஆர்டர் 5/5/2023. அதே மாதிரி எம்எஸ்எஸ்சி டெபாசிட்ஸ் நம்ம எப்போ வாங்க போறது இல்லை, எந்த டேட்ல இருந்து வாங்க போறது இல்லை அப்படின்னா 1/4/2025 நம்ம வாங்குறது இல்லை. அதுக்கான எஸ்பி ஆர்டர் எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா 28/3/2025 3/2025 ஸ்கீம்ல எஸ்பி ஆர்டர்ல ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்ல நம்ம ஒரு ஏஜென்சியா ஒர்க் பண்றோம்னு சொல்லேன். எதுக்கு இந்த எஸ்பி, ஆர்டி மாதிரி ஒவ்வொரு ஸ்கீம்ஸுக்கும் இது 2023-24 படி
நம்ம ஒவ்வொரு அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றோம், ஒரு ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்றோம், ஒரு சைலண்ட் நம்ம கிட்ட வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு, அது வந்து சைலண்ட் அக்கௌண்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு ரெமுனரேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கான அது அந்தந்த ரேட்ஸ். ஒரு எஸ்பி அக்கௌண்ட் நம்ம கிட்ட லைவ்ல இருந்துச்சு அப்படின்னா 219 ரூபாய் 23 பைசா கொடுக்குறாங்க. இது மாதிரி என்எஸ்சி கேவிபி சர்டிபிகேட்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்திர விகாஸ் பத்திரம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்போ இல்லை. இந்திர விகாஸ் பத்திரம் இல்லை. இப்போ வந்து சைலண்ட் அக்கௌண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சைலண்ட் அக்கௌண்ட்டுக்கு 35 ரூபா 61 பைசா. 35 ரூபா 61 பைசா சைலண்ட் அக்கௌண்ட் இருக்கு. அது நம்ம வந்து ரிவைவல் பண்ணி ஆக்டிவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து 219 ரூபா 23 பைசா கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நம்ம டிபார்ட்மெண்ட்ல சைலண்ட் அக்கௌண்ட்ஸ்க்காகவே சைலண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து ரிவைவல் பண்ணுங்க சொல்றதுக்கான ரீசன் இதான். ஓகே. இந்த நம்ம கிட்ட இருக்கிற சேவிங்ஸ் அக்கௌண்ட் அந்த அக்கௌண்ட்ஸ் எங்கெங்க ஓபன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கிட்ட மொத்தமா வந்து 10 சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்கு மொத்தமா. இந்த 10 சேவிங்ஸ் ஸ்கீம்ல ஹெச்ஓலையும் எஸ்ஓலையும் இருக்கிற 10 ஸ்கீம்ஸையும் ஓபன் பண்ணிக்க முடியும். அதாவது மோட் வந்து ஆஃப்லைன் அப்படின்னா நம்ம கிட்ட அப்ளிகேஷன்ஸ் கேவைசி நம்ம கிட்ட ஒரு கஸ்டமர் வந்து நேரடியா ஒரு கவுண்டர்ல வந்து ஓபன் பண்றதுக்கு பேர் வந்து ஆஃப்லைன். பிஓஸ்ல பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஓபன் பண்றது எஸ்பி, ஆர்டி, டிடி, எஸ்எஸ்ஏ மட்டும்தான். ஆனா மற்ற எல்லா ஸ்கீம்ஸுமே இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 27/2020 எஸ்பி ஆர்டர்ல பிபிஎஃப், எம்ஐஎஸ், எஸ்சிஎஸ்எஸ், என்எஸ்சி, கேவிபி இது மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஸ்கீம்ஸுமே பிஓஸ்ல ஓபன் பண்ணிக்கலாம். ஆனா செக் மூலமா மட்டும் தான் ஓபன் பண்ண முடியும். இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இ பேங்கிங்ல மொபைல் பேங்கிங்ல அக்கௌண்ட்ஸ் நம்ம டைரக்டா ஓபன் பண்ணிக்கலாம். எக்ஸப்ட் அதாவது மொத்தம் நம்ம 10 ஸ்கீம்ல 8 ஸ்கீம்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். பிஓஎஸ்பியும் எஸ்எஸ்சியை மட்டும் நம்ம ஆன்லைன்ல ஓப்பன் பண்ண முடியாது. டைரக்டா கவுண்டர்ல வந்து தான் ஓப்பன் பண்ண முடியும். சரிங்களா? அதே மாதிரி இந்த இதுக்கு முன்னாடி எஸ்பி ஆர்டர் 18/2020 வரதுக்கு முன்னாடி பிபிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் அண்ட் எஸ்ஓஸ்ல டெபாசிட்டும் பண்ண முடியாது, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவும் முடியாது. அதை வந்து எஸ்பி ஆர்டர் 18/2020 என்ன பண்ணாங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க டு சிங்கிள் அண்ட் எஸ்ஓஸ் கூட. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் கேட்க மாட்டாங்க, சும்மா எனக்கு தெரிஞ்சதுக்காக மட்டும் தான் இதெல்லாமே. வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டு ஓப்பன் அக்கௌண்ட்ஸ் அட் போஸ்ட் ஆஃபீஸ். போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு எஸ்பி, ஆர்டி எந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற மாதிரி இருந்தாலும் அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி? ஃபர்ஸ்ட் வந்து ரெசிடென்ட் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் சிட்டிசனா அவங்க இருக்கணும். அது அவங்க மைனராகவும் இருக்கலாம், லுனாட்டிக்காகவும் இருக்கலாம், பிளைண்டாகவும் இருக்கலாம், இல்லட்ரேட்டாகவும் இருக்கலாம். பிளைண்ட்னா தெரியும், இல்லட்ரேட்னா படிக்காதவங்க. லுனாட்டிக் அப்படின்னா மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கிறவங்க. அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு மைனருக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்றோம்னா அவங்களுக்கு கண்டிப்பா கார்டியன் இருக்கணும். அதே மாதிரிதான் ஒரு லுனாட்டிக் கஸ்டமர் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வராரு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கும் கார்டியன் மூலமா தான் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து யாருக்கு எலிஜிபிள் இல்லை? என்ஆர்ஐ. என்ஆர்ஐ அப்படின்னா நான் ரெசிடென்ஷியல் இந்தியன். ஒரு இந்தியன் சிட்டிசன் வந்து இந்தியாவை விட்டு வேற கண்ட்ரிக்கு 182 நாள் 182 டேஸ் வெளியே இருந்தாருன்னா அவர் வந்து என்ஆர்ஐயா மாறிடுவார். சரிங்களா? அந்த மாதிரி இந்தியன் சிட்டிசனா இருந்து 182 நாள் இந்தியாவை விட்டு வெளியே போயிட்டாரு, வேற கண்ட்ரிக்கு போயிட்டாரு அப்படின்னா அவர் வந்து என்ஆர்ஐ, அவரால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கம்பெனி, பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா திருத்தணி அது மாதிரிலாம் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். அது ஹெட் மாஸ்டர், கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் திருத்தணி இது மாதிரி எல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ அதெல்லாம் எலிஜிபிள் இல்லை. இப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஒரு கஸ்டமருக்கு மட்டும் தான் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல. ஓகே, இந்த பாயிண்ட் பாருங்க, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இஃப் அ பர்சன் பிகம்ஸ் என்ஆர்ஐ ஆஃப்டர் ஓப்பனிங், ஒரு கஸ்டமர் வந்து இன்னைக்கு இருக்காரு, இந்தியாவில் இருக்காரு, அவர் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாரு. அவர் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு கொஞ்ச நாளா வந்து ஃபாரினுக்கு போயிட்டாரு, ஒரு 182 நாள் தாண்டி போச்சு. தாண்டிட்டு இப்போ பாத்தீங்கன்னா அவர் வந்து என்ஆர்ஐ ஆயிட்டாரு. அப்படி இருக்கும்போது அந்த அக்கௌண்ட் வந்து கண்டினியூஸ் அன்டில் மெச்சூரிட்டி. அந்த அக்கௌண்ட் வந்து கண்டினியூ ஆகும். ஆனா அந்த அக்கௌண்ட்டை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாது. ஒருவேளை மெச்சூரிட்டி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம வழக்கமா ஒரு அக்கௌண்ட் வந்து மெச்சூரிட்டி ஆயிடுச்சுன்னா அதுக்கு 4% எஸ்பி இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம். அது ஆர்டி, எஸ்எஸ்சி ஏதோ எஸ்சிஎஸ்எஸ் எதுவாக இருந்தாலுமே அது மாதிரி போஸ்ட் மெச்சூரிட்டி இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுக்க மாட்டோம். சரிங்களா? இது முக்கியமான பாயிண்ட், அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு எஸ்பி அக்கௌண்ட் வந்து இப்போ நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ண போறோம், அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் பார்க்கலாம். ஒரு அக்கௌண்ட் வந்து யாரால ஓப்பன் பண்ண முடியும்? ஒரு எஸ்பி அக்கௌண்ட் ஒரு சிங்கிள் அடல்ட் ஓப்பன் பண்ணலாம், 3 adults ஒன்லி. இப்போ இருக்கிற மேக்ஸிமம் எல்லா ஸ்கீமுமே 3 adults ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு ஜாயிண்ட் ஏ ஆர் ஜாயிண்ட் பி. ஜாயிண்ட் ஏக்கும் ஜாயிண்ட் பிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஜாயிண்ட் ஏ அக்கௌண்ட் ஒரு கஸ்டமர் 2 பேரா வந்து ஓப்பன் பண்றாங்கன்னா வித்ட்ராயலுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் போதும் ஒரு வித்ட்ரா எடுக்கும் போதும்
க்ளோஷர் பண்ணும்போதும் எப்பவுமே அவங்க வந்து 2 பேரும் வந்து சைன் பண்ணாதான் அந்த அக்கௌண்ட்டை அவங்க ஆக்சஸ் பண்ண முடியும். இதுதான் ஜாயிண்ட் ஏ, 2 பேரும் வரணும். ஏன்னா ஆல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஆல்னா 2 பேரும் வந்து சைன் பண்ணணும் வித்ட்ராயலுக்கு. ஜாயிண்ட் பி அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து சைன் பண்ணா போதும், வித்ட்ராயல் அவங்க அந்த அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எக்ஸப்ட் டிரான்ஸ்ஃபர் மட்டும். ஒரு அக்கௌண்ட்டை வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஒரு 118 ரூபா ஃபீஸ் கொடுத்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி டைம்ல அவங்க ஜாயிண்ட் பி அக்கௌண்டா இருந்தாலும் அவங்க வந்து 2 பேரும் வந்து சைன் பண்ணாதான் நம்ம அக்கௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து எ கார்டியன் ஆன் பிஹாஃப் ஆஃப் மைனர். நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு கார்டியன், ஒரு 8 வயசு பையன் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அவங்க அப்பா இல்லை அவங்க அம்மா மூலமா வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம சொன்னோம்ல லுனாட்டிக், அதுவும் அதே மாதிரி தான். எ கார்டியன் ஆன் பிஹாஃப் ஆஃப் பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட். ஒரு மூளை வளர்ச்சி குறைவா இருக்கிற ஒரு கஸ்டமர் வந்தாருன்னா கண்டிப்பா அவங்களுக்கு கார்டியன் வேணும். நான் வந்து ஒரு மைனர் வந்து 10 வயசுக்கு மேல இருந்தாருன்னா அவரே டைரக்டா அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஆப்ரேட்டும் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்புறம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஒன்லி ஒன் அக்கௌண்ட் கேன் பி ஓப்பன் பை அன் இண்டிவிஜுவல் ஆஸ் எ சிங்கிள் அக்கௌண்ட். ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் இந்தியா ஃபுல்லா இருக்கிற எந்த போஸ்ட் ஆஃபீஸ்லுமே ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாம் லிங்க் பண்ண சொல்றோம். நம்ம லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா அவர் வந்து வேற ஸ்டேட்டுக்கு போயிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ட்ரை பண்றாருனாலே நம்ம ஃபினாக்கல்ல அழகா காமிச்சிடும் அக்கௌண்ட் எஸ்பி அக்கௌண்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிடும். அதுதான் நம்ம ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் நம்ம லிங்க் பண்ண சொல்றோம். அது வந்து ஒன்லி ஒன் அக்கௌண்ட் கேன் பி ஓப்பன் இன் த நேம் ஆஃப் மைனர் அபவுட் 10 years ஆஃப் ஏஜ். அதேதான், ஒரு மைனரா இருந்தாலும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். த ஷேர் ஆஃப் an individual in the balance in a joint account shall be in equal proportion. ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றாங்க, ஜாயிண்ட் பின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஓப்பன் பண்றாங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்ல ஒரு 10,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா அந்த 10,000 ரூபாய் வந்து ஈக்குவல் ப்ரொபோர்ஷன். ஹஸ்பண்டுக்கு 5,000 ரூபாய், ஒய்ஃபுக்கு 5,000 ரூபாய், அப்படிதான் நம்ம கனெக்ட் பண்ணி கொடுப்போம். ஓகே. இன் கேஸ் ஆஃப் டெத் ஆஃப் எ ஜாயிண்ட் ஹோல்டர், ஜாயிண்ட் ஹோல்டர்ல யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா யாரு உயிரோடு இருக்காங்களோ அவங்க வந்து சோல் ஹோல்டரா மாறிடுவாங்க. அந்த மாதிரி பட்சத்துல இஃப் சர்வைவிங் ஹோல்டர், அதாவது யாரு உயிரோடு இருக்காங்களோ அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இப்ப அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்குங்களா, அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஜாயிண்ட் ஹோல்டர்ஸ் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாரு அப்படின்னா ஒய்ஃப் வந்து அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். எப்போனா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் இருக்கக்கூடாது. அது மாதிரி டைம் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம சிங்கிளாவோ இல்லை சிங்கிள் அக்கௌண்ட்டை ஜாயிண்டாவோ நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கறது இல்லை. நம்ம ஒரு எஸ்பி ஆர்டர் போட்டு அதை நம்ம நிறுத்திட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நாமினேஷன் இஸ் மேண்டேட்ரி. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே நம்ம நாமினேஷன் கண்டிப்பா நம்ம கஸ்டமர் அந்த அப்ளிகேஷன் எழுதி தர சொல்லி நம்ம அது பினாக்கல்ல அப்லோட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? மைனர் ஆஃப்டர் அட்டைனிங் மெஜாரிட்டி ஹேஸ் டு சப்மிட் ஃப்ரெஷ் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் அண்ட் கேவைசி டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் இஸ் நேம் அட் கன்சர்ன் போஸ்ட் ஆஃபீஸ் ஃபார் கன்வர்ஷன் இன் த இஸ் நேம். அதாவது ஒரு மைனர் ஒரு 17 வயசுல இப்ப இருக்காரு அப்படின்னா ஒரு 18 வயசு ஆயிடுது, அடுத்த வருஷம் ஆகுதுன்னா அந்த மைனர் வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் கேவைசி எல்லாம் கொடுத்து அந்த மைனர் அக்கௌண்ட்டை மேஜர் அக்கௌண்ட்டா மாத்திக்கணும். டெபாசிட்ஸ் வித்ட்ராயல்ஸ்ல என்னென்ன லிமிட் இருக்கு? எல்லாமே நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல வாங்குற டெபாசிட்ஸ் வித்ட்ராயல்ஸ் எல்லாமே ஓல்டு ருபீஸ்ல மட்டும் தான் வாங்கணும். அதாவது 500 ரூபாய் இல்ல 100 ரூபாய், 100 ரூபாய் 50 பைசா, 100 ரூபாய் 25 பைசாலாம் நம்ம வாங்குறது இல்லை. சரிங்களா? அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது மினிமம் எவ்வளவு இருக்கணும்? 500 ரூபாய் இருக்கணும். ஓகே. சப்சீக்வெண்ட் டெபாசிட் வந்து 10 ரூபாவா இருக்கலாம். இப்போ 510 ரூபா, 520 ரூபா, அது மாதிரி வந்து சப்சீக்வெண்ட், அதாவது இனிஷியல் வந்து 500 ரூபாய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் கொடுத்து ஓப்பன் பண்றாங்கன்னா அது வந்து இனிஷியல் டெபாசிட்னு சொல்லுவோம். அது வந்து மினிமம் 500 ரூபாய். இதுவே வந்து பாத்தீங்கன்னா சப்சீக்வெண்ட் டெபாசிட்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க கட்டுறது எல்லாமே சப்சீக்வெண்ட் டெபாசிட், சப்சீக்வெண்ட் வித்ட்ராயல்ஸ் சொல்லுவோம். அது மாதிரி சப்சீக்வெண்ட் வந்து மினிமம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 இருக்கணும். அதாவது 10 ரூபா 20 ரூபா அது மாதிரி நம்ம கட்டிட்டு வரலாம். அதே மாதிரி மினிமம் வித்ட்ராயல் அமௌண்ட் வந்து 50 ரூபா. சரிங்களா? மேக்ஸிமம் டெபாசிட் வந்து லிமிட்டே இல்லை, எவ்வளோனா டெபாசிட் பண்ணிக்கலாம். இது பாருங்க, நோ வித்ட்ராயல் வில் பி பர்மிட்டட் விச் எஃபெக்ட் ரெடியூசிங் ஆஃப் மினிமம் பேலன்ஸ் ஆஃப் ₹500. 500 ரூபா தான் நம்ம அக்கௌண்ட்ல இருக்கு அப்படின்னா 500 ரூபாய்க்கு கீழே நம்ம வித்ட்ரா கொடுக்கறது இல்லை. நம்ம ஏடிஎம்ல போனாலும் வித்ட்ரா வராது, ஆன்லைன் பேங்கிங்ல நீங்க எதனா டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அது அலோ பண்ணாது. சரிங்களா? ஓகே. இன் கேஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் நாட் ரைஸ் ₹500 அட் த எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர், ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல 500 ரூபாயை விட கம்மி ஆகுது. எப்படி ஆகும்? இங்க சொல்லிட்டோம், நம்ம 500 ரூபாய்க்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா வித்ட்ரா எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம், ஏடிஎம்லயும் வராது. அப்புறம் எப்படி இந்த 500 ரூபாய் குறையுது அப்படின்னா ஏபிஒய்
அட்டல் பென்ஷன் யோஜனா, பிஎம்ஜேஜிபிவி, எஸ்பிஒய், ஏடிஎம் மெயின்டெனன்ஸ் ஃபீஸு, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ், அது மாதிரி ஏதாவது ஒன்று குறையுது அப்படின்னா 500 ரூபாய்க்கு கீழே போயிடும். யாரும் கஸ்டமருடைய அக்கௌண்ட்ல 500 ரூபாய்க்கு கீழே போயிடும். கீழே போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபினான்ஷியல் இயர் எண்டிங்ல 50 ரூபா அவர் அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா டிடக்ட் பண்ணுவோம். அது பேர் வந்து அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபீ, ஏஎம்சின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அது மாதிரி 50 ரூபா குறைஞ்சிட்டே வருது. லாஸ்டா வந்து ஒரு அக்கௌண்ட்ல ஒரு 36 ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 36 ரூபாவும் மைனஸ் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட் வந்து என்ன ஆகும்னா க்ளோஸ் ஆயிடும். பேலன்ஸ் வந்து நில் ஆச்சுன்னா the account shall stand automatically closed. சரிங்களா? இங்க நீங்க நோட் பண்ணிக்க வேண்டியது, இதுக்கு பேர் வந்து அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபீ. ஃபீஸ் வந்து ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னா 50 ரூபா பிடிக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம 1/12/2011 இருந்தே பாத்தீங்கன்னா எஸ்பியுடைய இன்ட்ரெஸ்ட் 4% தான் இருக்கு. அது நம்ம குறையவே இல்லை. சரி, அப்ப வந்து இன்ட்ரெஸ்ட் வில் பி கால்குலேட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் மினிமம் பேலன்ஸ் பிட்வீன் 10th of the month and end of the month and allowed in whole rupees only. அதாவது இது ஐபிபின்னு சொல்லுவாங்க, இன்ட்ரெஸ்ட் பியரிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்பிக்கு பாத்தீங்கன்னா 10ஆம் தேதியிலிருந்து அந்த மந்தோடைய கடைசி டேட் 30 இல்ல 31, இப்போ மார்ச் மாசம்னு வச்சுக்கோங்களேன். மார்ச் மாசம் 10ஆம் தேதியிலிருந்து மார்ச் 31 வரைக்கும் அந்த அக்கௌண்ட்ல இருக்கிற மினிமம் பேலன்ஸ் என்னவோ அந்த மினிமம் பேலன்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகேங்களா? இதுதான். இது வந்து இதே சேம் எஸ்எஸ்சிஐக்கும் பிபிஎஃப்க்கும் 5ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதிக்குள்ள கனெக்ட் பண்ணிப்பாங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து no interest will be allowed in a month if balance between 10th and last day of the month falls below 500 ரூபா. 500 ரூபாய்க்கு கீழே பேலன்ஸ் போயிடுச்சுன்னா இன்ட்ரெஸ்டே வராதுன்னு சொல்றாங்க. ஓகே. Interest shall be credited in account at the end of the each financial year at the interest rate prescribed by the Ministry of Finance. எஸ்பிக்கும் எஸ்எஸ்ஏ பிபிஎஃப் பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் இயர் எண்டிங் என்னைக்குன்னா 31/3 மார்ச் 31ஆம் தேதி நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்றாங்களோ அது வந்து கிரெடிட் ஆயிடும். ஓகே. அட் த டைம் ஆஃப் க்ளோஷர் ஆஃப் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் வில் பி பெய்ட் அப் டு த ப்ரெசீடிங் மந்த் இன் விச் அக்கௌண்ட் இஸ் க்ளோஸ்டு. நம்ம வந்து ஒரு எஸ்பி அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண ஒரு கஸ்டமர் வராரு. இன்னைக்கு என்ன டேட்டு? 25/8/2025, அதாவது 8வது மாசம் நடக்குது. க்ளோஸ் பண்ண வராருன்னா நம்ம ப்ரெசீடிங் மந்த், இதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ப்ரெசீடிங் மந்த் அப்படின்றது நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் நம்ம எஸ்பி ப்ராடக்ட்ஸ்ல. ப்ரெசீடிங் மந்த் அப்படின்றது நம்ம இப்ப இருக்கிற மந்த்துக்கு முன்னாடி மாசம் இருக்கும். இப்போ ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி மாசம் ப்ரெசீடிங் மந்த் வந்து ஜூலை. ப்ரெசீடிங் இயர் அப்படின்னா 2024. ஓகேங்களா? அதுதான். So, at the time of closure of account, interest will be paid up to the preceding month in which account is closed. அதாவது இப்போ இந்த 25/8 இன்னைக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் எஸ்பி அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண கஸ்டமர் வராரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஜூலை மந்த்ல என்ன இன்ட்ரெஸ்டோ அந்த இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் தான் கொடுப்போம். சரிங்களா? ஓகே. அண்டர் செக்ஷன் 80 TTA of the Income Tax Act, from all savings accounts interest up to 10,000. ஆல் சேவிங் ஸ்கீம்ஸ், என்னது ஆர்டி இருக்கு, என்எஸ்சி, கேவிபி, இது மாதிரி எந்த அக்கௌண்ட்ல வர இன்ட்ரெஸ்ட் வந்து 10,000 ரூபாய்க்கு தாண்டி போச்சு அப்படின்னா அவங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்கம் டேக்ஸ் பிடிக்க போறோம். சரிங்களா? இது வந்து எஸ்சி சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸை தவிர்த்து இருக்கிற எல்லா ஸ்கீம்ஸுக்கும் இது அப்ளிகபிள். சரிங்களா? ஓகே. இந்த எஸ்பி அக்கௌண்ட் வந்து எப்போ சைலண்ட் ஆக போகுது? இஃப் நோ டெபாசிட் வித்ட்ராயல், அதாவது ஒரு டிரான்சாக்ஷனும் எப்ப பண்ணல, டேக்ஸ் பிளேஸ் இந்த அக்கௌண்ட் டியூரிங் கண்டினியூஸ் 3 ஃபினான்ஷியல் இயர்ஸ். கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல ஒரு டிரான்சாக்ஷன் கூட அந்த அக்கௌண்ட்ல பண்ணல அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து சைலண்ட் இல்லை டார்மெண்ட் ஆயிடும், சைலண்ட் அக்கௌண்ட் ஆயிடும். அதை வந்து நம்ம ரிவைவல் பண்ணோம்னா என்ன பண்ணணும்? ரிவைவல் ஆஃப் சச் அக்கௌண்ட் கேன் பி டன் பை சப்மிட்டிங் அப்ளிகேஷன் அலாங் வித் ஃப்ரெஷ் கேவைசி டாக்குமெண்ட்ஸ் அண்ட் பாஸ்புக் அட் கன்சர்ன் போஸ்ட் ஆஃபீஸ். அந்த போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக கேவைசி டாக்குமெண்ட்ஸ் கொடுப்போம், பாஸ்புக் எல்லாம் கொடுத்து அந்த சைலண்டான அக்கௌண்ட்டை வந்து அந்த சப் ஆஃபீஸ்ல இருந்து ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க. ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்ல ரிவைவல் பண்ணிட்டு திரும்ப சப் போஸ்ட் ஆஃபீஸ் பண்ணிடுவாங்க. நீங்க போய் அவங்க போய் பாஸ்புக் வாங்கிக்கலாம். சரிங்களா? சரி. இந்த எஸ்பில நமக்கு அதிகமா அது தாண்டி இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னா, நோ கேஷ் டிரான்சாக்ஷன் ஃபார் மோர் தட் ₹50,000 ஷல் பி அலோட் அட் அதர் சால்ஸ். சரிங்களா? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல, திருவள்ளூர் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கேன். அந்த அக்கௌண்ட்டை வந்து நான் இப்போ சென்னைக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போறேன்னா அந்த சென்னை போஸ்ட் ஆஃபீஸ்ல 50,000 ரூபாய்க்கு மேல டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. ஆனா நான் திருவள்ளூர் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்ல, அதாவது என்னுடைய ஹோம் சால் இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து அன்லிமிட்டடா என்ன டிரான்சாக்ஷன்ஸ் தான் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே.
அக்கௌண்ட்ஸ் கேன் பி டிரான்ஸ்ஃபர்ட் பிட்வீன் போஸ்ட் ஆஃபீஸஸ். ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நம்ம அக்கௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா நம்ம ரூ. 100 + 18% ஜிஎஸ்டி, அதாவது ரூ. 118 அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம வாங்க போறோம். அதே மாதிரி நம்ம இந்தியா போஸ்ட் ஐஎஃப்எஸ்சி கோட் பார்த்தீங்கன்னா IPOS 40DOP. இப்போ ஒவ்வொரு பேங்க், ஒரு ஸ்டேட் பேங்க்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டேட் பேங்க்ல ஒவ்வொரு ஸ்டேட் பேங்க்கும் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒரு ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கும். ஆனால் நம்ம இந்தியா போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஐஎஃப்எஸ்சி கோடு மட்டும்தான், இது மட்டும்தான். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம இந்தியா போஸ்ட்ல இந்த ஃபினாக்கிள் சாஃப்ட்வேர்ல நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் எல்லாம் நம்ம பண்றோம், ஃபினாக்கிள் பண்றோம். அதுக்கு தேவையான ஃபீஸ் வந்து நம்ம வாங்கிடுவோம். நெஃப்ட் வந்து ஒரு 5 லட்ச ரூபா பண்றோம்னா அதுக்கு என்ன ஃபீஸோ அந்த ஃபீஸை நம்ம வாங்கிட்டு கஸ்டமர்ஸ்க்கு நெஃப்ட் ஃபெசிலிட்டியும் பண்ணிக்கலாம். அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நெஃப்ட் மூலமா. சரிங்களா? அடுத்தது வேற என்னென்ன இருக்கு, நம்ம அடிஷனல் ஃபெசிலிட்டிஸ், நம்ம பிஓஎஸ்பி ஸ்கீம்ஸ்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நம்ம கீழே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவைல் பண்ணோம்னா அதுக்கான டாக்குமெண்ட்டை நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து செக் புக் ஃபெசிலிட்டி நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செக் புக் கண்டைனிங் 10 லீவ்ஸ் இஸ் ஃப்ரீ ஃபார் சார்ஜ் இன் அ இயர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு செக் புக்ல 10 லீவ்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு செக் புக் நம்ம வாங்கணும்னா அந்த செக் புக் ஃப்ரீ. அதுக்கப்புறமா ஒவ்வொரு செக் புக்குக்கும் ஒவ்வொரு செக்குக்கும் எவ்வளவு வாங்க போறோம், கஸ்டமர் கிட்ட இருந்து ₹2 வாங்க போறோம். ஒவ்வொரு செக்குக்கும், செக் புக்கு இல்ல, ஒவ்வொரு செக்குக்கும் செக் லீஃப்க்கும் கஸ்டமர் கிட்ட இருந்து ₹2 வாங்க போறோம். சரிங்களா? அதே மாதிரி ஏடிஎம் கார்டு இருக்குல்ல, நம்ம ஏடிஎம் கார்டு சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ₹125 + ₹18 சார்ஜஸ், 125 + 18% ஜிஎஸ்டி. அப்புறம் வந்து நம்ம கிட்ட பேங்கிங், மொபைல் பேங்கிங் இருக்கு, அது தெரியும். ஆதார் சீடிங் பண்றோம். டிபிடி, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு நம்ம ஃபினாக்கல்லையே நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஆதார் சீடிங் பண்றோம். நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏபிஐ ஓப்பன் பண்ணி கொடுக்க போறோம். PMSBY கொடுக்கலாம், PMJGY ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? எஸ்பி முடிஞ்சிச்சு. இல்ல டவுட்ஸ் இருக்குங்களா? டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. எஸ்பில சரி, ஓகே. நம்ம ஆர்டி போலாம். உதய் சார், ஒரே ஒரு சின்ன விஷயம் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சூப்பரா சொன்னேன். இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டாயம் பார்க்கணும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட். சரிங்க சார். அப்புறம் வந்து இந்த ஐஎஃப்எஸ்சி கோடு சொன்னேன் இல்லையா, ஐஎஃப்எஸ்சி கோடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே சார். இந்த ஐஎஃப்எஸ்சி கோட் பாத்தீங்கன்னா ஐபி, இது வந்து OS, அப்புறம் வந்து 40DOP. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆர்டி பார்க்கலாம். ஆர்டி பாத்தீங்கன்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிறது ஒரே ஒரு ஆர்டி ஸ்கீம், 5 வருஷம் மட்டும்தான். நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்பாங்க நம்ம கிட்ட, எங்களுக்கு 2 வருஷம் ஆர்டி வேணும், 3 வருஷம் ஆர்டி, அதெல்லாம் பேங்க்ல கொடுக்குறாங்க. நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஆர்டி ஸ்கீம், 5 வருஷம் மட்டும்தான். இது எல்லாமே மேக்ஸிமம் சேம் தான். இந்த ஹூ கேன் ஓப்பன் அப்படின்றது சிங்கிள் அடல்ட் ஓப்பன் பண்ணலாம், இல்லைனா ஒரு 3 அடல்ட் ஜாயிண்ட் ஏவாவோ இல்லை ஜாயிண்ட் பிஏவோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு மைனருக்கு கார்டியன் மூலமா ஓப்பன் பண்ணலாம், அன்சவுண்ட் மைண்ட் பர்சனுக்கு கார்டியன் மூலமா ஓப்பன் பண்ணிக்கலாம். எ மைனர் அபவ் 10 இயர்ஸ் இன் இஸ் ஓன் நேம், அது அவங்களாம் ஒரு 10 வயசுக்கு மேல இருக்கிற ஒரு பையன் வந்து, ஒரு குழந்தை வந்து என்ன பண்ணலாம்னா டைரக்டா அவங்க பேர்லயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்களே ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இது வந்து இதுல என்ன விஷயம்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட், எஸ்பி அக்கௌண்ட் வந்து ஒரு கஸ்டமருக்கு ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் தான் சொல்லியிருந்தோம். நான் இங்க எனி நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கேன் பி ஓப்பன்ட் ஆர்டி. அதான் நான் உங்களுக்கு எல்லாருமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நம்ம டார்கெட் அதிகமா நம்ம முடிக்கிறதே ஆர்டியில மட்டும்தான். ஓகே. இப்போதைக்கு ஆர்டிக்கு பாத்தீங்கன்னா நம்ம என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம், 6.7 கொடுக்குறோம் பெர் ஆனம். இது வந்து குவார்டர்லி காம்பவுண்டட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் கேன் பி ஓப்பன் பை கேஷ் ஆர் செக். கேஷா ஓப்பன் பண்ணா நம்ம உடனே இன்ஸ்டன்டா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு போறோம். செக்கா அவங்க கஸ்டமர் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இனிஷியல் பேமெண்ட் செக்கா கொடுத்தாருன்னா அது வந்து செக், த டேட் ஆஃப் டெபாசிட் ஷெல் பி டேட் ஆஃப் கிளியரன்ஸ் ஆஃப் செக். அந்த செக் வந்து நம்ம எப்போ கிளியர் ஆகுதோ அப்புறம் அந்த கஸ்டமருக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்க போறோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து மினிமம் அமௌண்ட் வந்து ஆர்டிக்கு ₹100, மல்டிபிள்ஸ் ஆஃப் 10. இப்போ ₹110 ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண கஸ்டமர் வரானா தாராளமாக ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம். ₹550 ஒரு கஸ்டமர் வராருன்னா ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து subsequent deposit shall be made up to 15th day of month if account is opened up to 15th of a calendar month. 15ஆம் தேதிக்குள்ள ஒரு கஸ்டமர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தா, ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாருன்னா அவர் கண்டிப்பா 15ஆம் தேதிக்குள்ள கட்டி ஆகணும். கட்டல அப்படின்னா பெனால்ட்டி வரும். ஓகேங்களா? சரி.
அதே மாதிரி அதே கஸ்டமர் வந்து சப்சிக்வெண்ட் டெபாசிட் ஷெல் மேட் அப் டு லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஆஃப் த மந்த். 30ஆம் தேதி 16ஆம் தேதியில இருந்து அவர் 31ஆம் தேதிக்குள்ள அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருந்தாருன்னா அவர் வந்து என்ன பண்ணலாம், 1ஆம் தேதியில இருந்து அந்த எண்ட் ஆஃப் த மந்த்துக்குள்ள எப்போவாவது கட்டிக்கலாம், பெனால்ட்டி இல்லாம கட்டிக்கலாம். சரிங்களா? அதனால தான் நம்ம வழக்கமாவே நம்ம கஸ்டமர் சஜஸ்ட் பண்றது 16ஆம் தேதி மேல நீங்க ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. டிஃபால்ட் இப்போ ஆர்டி வந்து இப்போ அந்த நம்ம சொன்னோம்ல, ஒரு கஸ்டமர் வந்து ஒரு 4ஆம் தேதி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு 17ஆம் தேதி நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் வந்து கட்ட வராருன்னா அவருக்கு நம்ம என்ன வாங்க போறோம்னா டிஃபால்ட் வாங்க போறோம். அந்த டிஃபால்ட் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு ₹1. சரிங்களா? 100 ரூபாய்க்கு ₹1. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 4 மாசம் கட்டல, ஒரு 100, இன்னொரு 100, 100, 100. இது வந்து ஆகஸ்ட்னு வச்சுக்கோங்க, இது ஜூலை, இது ஜூனு, இது மே. அந்த மாதிரி இப்போ வந்து ஆகஸ்ட் மாசம் கட்ட வராருன்னா இந்த மாசத்துக்கு நம்மளுக்கு எதுவும் டிஃபால்ட் வாங்க போறது இல்லை. இந்த மாசத்துக்கு ₹1 வாங்கணும், இந்த மாசத்துக்கு ₹2 வாங்கணும், இந்த மாசத்துக்கு ₹3 வாங்கணும். மொத்தமா 400 + 6 ரூபாய் அந்த கஸ்டமர் கிட்ட வாங்க போறோம். சரிங்களா? ஓகே. இது இங்க வந்து இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வழக்கமாவே நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்டி டிஸ்கண்டினியூட் எப்போன்னு கேட்டாலே நம்ம என்ன சொல்லுவோம், 6 மாசம் சொல்லிடுவோம் சிம்பிளா. ஆனா அப்படி இல்லை. நம்ம ரூல் படி ஆஃப்டர் 4 ரெகுலர் டிஃபால்ட்ஸ் 4 மாசம் அவர் கட்டலனா த அக்கௌண்ட் பிகம்ஸ் டிஸ்கண்டினியூட். இந்த டெம்பரரின்ற வார்த்தை நான் இங்க ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா புரியணுன்றதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் கேன் பி ரிவிவ்டு வித்தின் 2 months ஃப்ரம் 4th டிஃபால்ட். அதாவது 4 மாசம் அவர் அக்கௌண்ட் கட்டல அப்படின்னாலே அது வந்து என்ன அக்கௌண்ட், டிஸ்கண்டினியூட் அக்கௌண்ட். சரிங்களா? எக்ஸாம்ல இது கேட்கும்போது நீங்க கிளியரா எழுதணும். 3 months, 4 months, 5 months, 6 months கொடுப்பாங்க. நம்ம கண்ணை மூடிட்டு 6 months அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிட்டு வந்துடும். ஆனால் அது கிடையாது. 4 months அவர் டிஃபால்ட் கட்டலனாலே அது வந்து டிஸ்கண்டினியூட்டா மாறிடும். அதை வந்து அவங்க என்ன பண்ணணும், பட் இஃப் த அக்கௌண்ட் இஸ் நாட் ரிவைவ் வித்தின் 2 monthsக்குள்ள அவங்க ரிவைவ் பண்ணிக்கலாம். அதாவது 4 மாசம் கட்டல, 5ஆவது மாசம் 6ஆவது மாசத்துக்குள்ள வந்து அவங்க அக்கௌண்ட்டை கட்டிக்கலாம். அது பேர் வந்து ரிவைவல்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ அந்த 4 மாசம் கட்டல, 5ஆவது மாசம் 6ஆவது மாசமும் அவர் கட்டல அப்படின்னா இஃப் த அக்கௌண்ட் இஸ் நாட் ரிவைவ்டு வித்தின் திஸ் பீரியட் நோ ஃபர்தர் டெபாசிட் கேன் பி மேட் இன் சச் அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட் பிகேம் டிஸ்கண்டினியூட். ஓகேங்களா? ஒன்னும் இல்லை, சிம்பிளா ஒரு ஆர்டி அக்கௌண்ட் வந்து எப்போ டிஸ்கண்டினியூ ஆகும், 4 ரெகுலர் டிஃபால்ட்ஸ் இல்லை 5 ரெகுலர் டிஃபால்ட்ஸ் இல்லை 6 ரெகுலர் டிஃபால்ட் அது மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா நீங்க 4 ரெகுலர் டிஃபால்ட் தான் நீங்க டிக் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம ஆர்டியில் வந்து அட்வான்ஸ் டெபாசிட்ஸ் எல்லாம் வாங்குறோம். அது எப்படின்னா, இஃப் அன் ஆர்டி அக்கௌண்ட் இஸ் நாட் டிஸ்கண்டினியூட், இது வந்து மொத்தம் 3 கண்டிஷன் இருக்கு. நம்ம வந்து அட்வான்ஸ் டெபாசிட் கட்டணும்னா அந்த அக்கௌண்ட் வந்து டிஸ்கண்டினியூ ஆயிருக்க கூடாது, 1. நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து அட்வான்ஸ் டெபாசிட் அப் டு 5 years இன் அன் அக்கௌண்ட், 5 வருஷம் வரைக்கும் அட்வான்ஸா அவங்க இப்போ ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வராரு, 100 ரூபாய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஒரு கஸ்டமர் வராருன்னா இன்னைக்கே அவர் 6000 ரூபாய் கட்டிட்டு முடிச்சிடலாம். அதோட அவர் மெச்சூரிட்டி டைம் வந்து கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுதான். இப்போ வந்து ரிபேட் கொடுக்க போறோம். எப்போனா குறைஞ்சது அவங்க 6 இன்ஸ்டால்மெண்ட் அவங்க அட்வான்ஸா கட்டுற மாதிரி கட்ட கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம என்ன கொடுக்க போறோம்னா ரிபேட் கொடுக்க போறோம். எவ்வளோ அப்படின்னா 100 ரூபா டெனாமினேஷனா இருந்தா 10 ரூபா கொடுக்க போறோம். அதுவே வந்து 12 மாசத்துக்கு அவங்க அட்வான்ஸா காட்டுறாங்க அப்படின்னா 40 ரூபா கொடுக்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு டேபிள நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை நீங்க பாத்துக்கோங்க. எந்தெந்த மாசத்துக்கு எவ்வளவு நம்ம 100 ரூபாய்க்கு எவ்வளவு நம்ம ரிபேட் கொடுக்குறோம் கஸ்டமருக்கு அப்படின்ற டேபிள் இது. நான் வேணும்னா அப்புறம் குரூப்ல கூட ஷேர் பண்றேன் இதை ரிபேட். சரி, லோனுக்கு போயிடலாம். ஆர்டி லோன், ஆர்டி லோன், பிபிஎஃப் லோன், பிபிஎஃப் வித்ட்ராயல், இது 3மே ரொம்ப முக்கியம். இதுல கொஸ்டின் வரதுக்கு அதிகமா சான்ஸ் இருக்கு, பாத்துக்கோங்க. லோன், நம்ம லோன் வந்து எப்ப எலிஜிபிள், ஆஃப்டர் 12 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் டெபாசிட்டட், 12 இன்ஸ்டால்மெண்ட் கண்டிப்பா கட்டியிருக்கணும். அக்கௌண்ட் இஸ் கண்டினியூட் ஃபார் ஒன் இயர் நாட் டிஸ்கண்டினியூட். அதாவது என்ன சொல்றாங்க, அக்கௌண்ட் இஸ் கண்டினியூட் ஃபார் 1 year. ஒரு கஸ்டமர் இங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, 12 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் டெபாசிட்டட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கஸ்டமர் இன்னைக்கு வருவாரு, இன்னைக்கு வந்துட்டு அதாவது இன்னைக்கு அக்கௌண்ட் ஓப்பனர் வராரு,
ரூபாய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வராரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா 1200 ரூபாய் 12 இன்ஸ்டால்மெண்ட் இன்னைக்கே கட்டிடுறாரு. மறுநாளே வந்து அவர் என்ன பண்ண, அவர் வந்து லோன் கேட்கிறாருன்னா நம்ம கொடுக்க கூடாது. ஏன்னா அடுத்த கண்டிஷன் என்ன, அக்கௌண்ட் இஸ் கண்டினியூட் ஃபார் அட்லீஸ்ட் 1 இயர். குறைஞ்சது 1 வருஷமாவது அந்த அக்கௌண்ட் கண்டினியூ ஆயிருக்கணும். அந்த அக்கௌண்ட் வந்து டிஸ்கண்டினியூ ஆயிருக்க கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா டெபாசிட்டர் மே அவைல் லோன் ஃபெசிலிட்டி அப் டு 50% ஆஃப் த பேலன்ஸ் கிரெடிட்டட் இன் த அக்கௌண்ட். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், அதுல நம்ம 50% கொடுத்துடலாம். ஓகேங்களா? லோன் கேன் பி ரீபெய்டு இன் ஒன் லம்சம். ஒன்னா ஒரே இப்போ லோன் வந்து ஒரு 2000 ரூபாய் வாங்குறாரு அப்படின்னா 2000 ரூபாய் ஒன்னாவும் கட்டிக்கலாம், இல்லை ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்லயும் கட்டிக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வில் பி அப்ளிகபிள் as 2% பிளஸ் ஆர்டி இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போ ஆர்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6.7. ஒரு கஸ்டமர் வந்து லோன் வாங்கியிருக்காரு, அவர் அந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் நம்ம எவ்வளவு வாங்க போறோம் அப்படின்னா ஆர்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் 6.7 பிளஸ் 2%, அதாவது 8.7 அவர்கிட்ட இன்ட்ரெஸ்ட் வாங்க போறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் வில் பி கால்குலேட்டட் ஃப்ரம் டேட் ஆஃப் வித்ட்ராயல் டு டேட் ஆஃப் ரீபேமெண்ட். ஒரு கஸ்டமர் இன்னைக்கு வித்ட்ரா வாங்குறாரு, அடுத்த மாசம் இதே 25ஆம் தேதி வந்து திரும்ப கட்டாருன்னா இது இடைப்பட்ட டேட்ல மட்டும் தான் நம்ம இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ண போறோம். ஓகே. இன் கேஸ் லோன் இஸ் நாட் ரீபேட் டில் த மெச்சூரிட்டி, அவர் வந்து மெச்சூரிட்டி ஆகிற வரைக்கும் அந்த லோன் அமௌண்ட் கட்டவே இல்லை அப்படின்னா லோன் அமௌண்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம், அக்கௌண்ட் மெச்சூரிட்டி அமௌண்ட் வரப்போகுது பார்த்தீங்களா, அதில் பிடிச்சிட்டு மிச்சது தான் கஸ்டமருக்கு கொடுக்க போறோம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிபிஎம்சி, ப்ரீமெச்சூர் க்ளோஷர். இது எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஆர்டி அக்கௌண்ட் கேன் பி க்ளோஸ்டு ப்ரீமெச்சூர்லி ஆஃப்டர் 3 years ஃப்ரம் த டேட் ஆஃப் அக்கௌண்ட் ஓப்பனிங் பை சப்மிட்டிங் பிரிஸ்கிரைப்ட் அப்ளிகேஷன் ஃப்ரம் அட் கன்சர்ன் போஸ்ட் ஆஃபீஸ். சரிங்களா? ஆர்டி வந்து பிஎம்சி போஸ்ட் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணிக்கலாம் எப்பனா 3 வருஷத்துக்கு கழிச்சு பண்ணிக்கலாம். ஓகே. அது மாதிரி பண்ணும்போது நான் அந்த கஸ்டமருக்கு என்ன வட்டி கொடுக்க போறோம், சேவிங்ஸ் அக்கௌண்ட் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ அதாவது 4% தான் கொடுக்க போறோம். சரிங்களா? ஓகே. No PMC of account shall be permissible until the period for which the advance deposit have been made. இது முக்கியமான பாயிண்ட். என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்து 3 வருஷம் முடிஞ்சிச்சு இப்போ. ஆனா அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அடுத்த 1 வருஷம் சேர்த்து 4 வருஷத்துக்கு அவர் அட்வான்ஸ் டெபாசிட் கட்டி இருந்தாருன்னா அவர் வந்து 3 வருஷம் கழிச்சு எனக்கு பிஎம்சி பண்ணி கொடுங்கன்னா நம்ம பண்ணி கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து அட்வான்ஸ் டெபாசிட் எப்போ வரைக்கும் கட்டிருக்கிறாரு, அடுத்த 1 வருஷம் 4 வருஷத்துக்கும் சேர்த்து கட்டதுனால 4 வருஷம் அந்த அட்வான்ஸ் டெபாசிட் எப்போ முடியுதோ அப்போதான் நம்ம கஸ்டமருக்கு பிஎம்சி பண்ணி கொடுக்க முடியும். சரிங்களா? ஓகே. மெச்சூரிட்டி இது தெரியும். ஆர்டி வந்து 5 years 60 மந்த்லி டெபாசிட் கட்டி முடிச்ச பிறகு நம்ம வந்து மெச்சூரிட்டி பண்ணி கொடுத்துட்டு போறோம். ஓகே. அக்கௌண்ட் கேன் பி எக்ஸ்டெண்டட் ஃபார் த 5 years பை கிவிங் அப்ளிகேஷன் அட் கன்சர்ன் போஸ்ட் ஆஃபீஸ். அக்கௌண்ட் வந்து அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு எஸ்பி எக்ஸ்டென்ஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த ஃபார்மை கொடுத்து நான் போஸ்ட் ஆஃபீஸ்ல எந்த போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்கிறோமோ அதே போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அக்கௌண்ட்டை அடுத்த 5 வருஷத்துக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்ளிகபிள் டியூரிங் எக்ஸ்டென்ஷன் வில் பி த இன்ட்ரெஸ்ட் ரேட் அட் விச் அக்கௌண்ட் வாஸ் ஒரிஜினலி ஓப்பன்ட். என்ன சொல்றாங்க பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்ளிகபிள் டியூரிங் எக்ஸ்டென்ஷன் வில் பி த இன்ட்ரெஸ்ட் ரேட் அட் விச் அக்கௌண்ட் வாஸ் ஒரிஜினலி ஓப்பன்ட். அதாவது இது வந்து ஸ்பெஷல் ஆர்டிக்கு மட்டும். இன்னைக்கு ஒரு அக்கௌண்ட் இன்னைக்கு ஒரு 2021 ஓப்பன் பண்ற அக்கௌண்ட் வந்து இன்னைக்கு மெச்சூரிட்டி ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ ஒரு அக்கௌண்ட் வந்து ஒரு கஸ்டமர் க்ளோஸ் பண்ண எக்ஸ்டெண்ட் பண்ண வராரு அப்படின்னா நம்ம 2021 என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்துச்சோ ஆர்டிக்கு அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்ல நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுதான் வந்து ஒரிஜினலி ஓப்பன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்கேன். சரி. எக்ஸ்டெண்டட் அக்கௌண்ட் கேன் பி க்ளோஸ்ட் அட் எனி டைம் டியூரிங் த பீரியட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன். எப்பனாலும் அவர் எக்ஸ்டென்ஷன் பண்ண இப்போ 5 வருஷம் முடிஞ்சிச்சு, அவர் அடுத்த 5 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்றாரு. ஆனா 7வது வருஷமே வந்து எனக்கு வந்து என்ன பண்ணோம், எனக்கு க்ளோஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்கறாரு. நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுக்கலாம். கொடுக்கும்போது ஃபார் கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஆர்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் வில் பி அப்ளிகபிள். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து 5 வருஷம் முடிச்சுட்டாரு, 5 வருஷம் முடிச்சுட்டு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாரு. இப்போ 7 வருஷம் 6 மாசத்துல 7 வருஷம் 6வது மாசம் நடக்குது. இந்த டைம்ல வந்து எனக்கு அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி கொடுங்கன்னு வராருன்னா நம்ம என்ன பண்ணோம், ஆர்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் வில் பி அப்ளிகபிள் அண்ட் ஃபார் பீரியட் லெஸ் தென் a year. அதாவது ஒரு கம்ப்ளீட் 7 வருஷத்துக்கு ஆர்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொடுப்போம், மிச்சம் இந்த 6 மாசத்துக்கு பிஓ சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கொடுப்போம். அதான் சொல்றாங்க. ஓகே. ஆர்டி அக்கௌண்ட் கேன் பி ரீடைன்ட் அப் டு 5 years ஃப்ரம் த டேட் ஆஃப் மெச்சூரிட்டி வித்தவுட் டெபாசிட் ஆல்சோ. ஒரு கஸ்டமர் வந்து எஸ்பி எக்ஸ்டென்ஷன் 1 அந்த ஃபார்மை வந்து கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாரு.
பண்ணிட்டு அவர் டெபாசிட் பண்ணாமையும் அவர் ஆர்டி அக்கௌண்ட் அப்படியே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, இதான் ஆர்டி அக்கௌண்ட். ஆர்டி முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து எம்ஐஸ் போகலாம். சார் எம்ஐஸ் போகலாமா சார்? எஸ் சார். ஓகே, கண்டினியூ பண்ணி பாடு போயிடாது. ஓகே சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க, அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து மந்த்லி இன்கம் ஸ்கீம் எம்ஐஸ் போகலாம். எம்ஐஸ் வந்து யார் ஓப்பன் பண்ண போறாங்க அப்படின்னா, யாரால ஓப்பன் பண்ண முடியும்னா சிங்கிள் அடல்ட் ஜாயிண்ட் அக்கௌண்ட், அதுவும் 3 adults ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் ஏ ஆர் ஜாயிண்ட் பி, சேம் அதே தான். இதெல்லாம் நம்ம பார்த்தது தான். கார்டியன் ஆன் பிஹாஃப் ஆஃப் மைனர், இல்லைன்னா அன்சவுண்ட் மைண்ட் இருக்கிறவங்க கார்டியன் வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். மைனர் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம் 10 years இன் இஸ் ஓன் நேம். சரிங்களா? ஓகே, இங்க இது ஒரு 2-3 முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அக்கௌண்ட் கேன் பி ஓப்பன்ட் வித் மினிமம் ஆஃப் ₹1000. இங்க எம்ஐஎஸ் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்னா மினிமம் 1000, மல்டிபிள்ஸ் ஆஃப் 1000. ஓகேங்களா? 2000, 3000, 10,000 ஓப்பன் பண்ணிக்கலாம். 10,200, 10,500 நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 1000. ஓகேங்களா? A maximum of 9 lakhs can be deposited in a single account. சிங்கிள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ற மாதிரி இருந்தா 9 லட்சம், ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற மாதிரி இருந்தா 15 லட்சம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, in a joint account all the joint holders shall have equal share in investment. அதான் நம்ம அந்த எஸ்பில பார்த்தோம்ல, அதே தான். 15 லட்ச ரூபா ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றாங்க அப்படின்னா அந்த 15 லட்ச ரூபா ஈக்குவல் ஷேர் 2 பேருக்குமே. ஓகேங்களா? ஓகே, இங்க என்ன சொல்றாங்க பாருங்க. டெபாசிட்ஸ் in all MIS accounts opened by an individual shall not exceed 9 lakhs. ஒரு கஸ்டமர் வந்து இப்போ நான் வச்சுக்கோங்களேன், நான் வந்து என்ன பண்றேன், 7 லட்சம் ஒரு எம்ஐஎஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், சிங்கிள் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். நானும் என் ஒய்ஃபும் வந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட போறோம் அப்படின்னா, இப்போ ஈக்குவல் ஷேர், என்னுடைய ஈக்குவல் ஷேர் ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஈக்குவல் ஷேர். 7 லட்சம் ஆல்ரெடி சிங்கிள் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இப்போ என்னால் 4 லட்சம் தான் ஓப்பன் பண்ண முடியும் ஜாயிண்ட் அக்கௌண்ட், நானும் என் வைஃப் பேர்ல. ஏன்னா 4 லட்சத்துக்கு ஈக்குவல் ஷேர் என்ன, 2 லட்சம். 2 ஆல்ரெடி ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் என்கிட்ட ஒரு 7 லட்சம் இருக்குல்ல, மொத்தமா 9 லட்சம். இது மாதிரி எப்படி நீங்க எத்தனை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலுமே ஒரு இண்டிவிஜுவல் ஷேர் வந்து 9 lakhs கிராஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஓகே, இது வந்து லிமிட் ஃபார் அக்கௌண்ட் ஓப்பன் ஆன் பிஹாஃப் ஆஃப் மைனர் அஸ் கார்டியன் ஷால் பி செப்பரேட். இது வந்து பிபிஎஃப்லயும் எஸ்எஸ்ஏ தாண்டி இது வந்து ஒரு தனி ஃபெசிலிட்டி. இதுல எம்ஐஎஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அதை என்னையே சொல்றேன். நான் வந்து ஒரு 9 லட்சம் எம்ஐஎஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா, நான் இப்போ என் பையனுக்கு ஒரு மைனர் கார்டியன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போறேன்னா அவரு தனியா ஒரு 9 லட்சம் வச்சுன்னு இருக்கலாம். அதாவது என் பையன் பேர்ல ஒரு 9 லட்சம் வச்சுன்னு இருக்கலாம், நானும் ஒரு 9 லட்சம் நான் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஆனா இது வந்து எஸ்எஸ்ஏ பிபிஎஃப்ல 1.5 லட்சம் வரும்போது நான் அங்க சொல்றேன் அது என்னன்னு. சரி, for calculation of இதுதான் for calculation of share of an individual in joint account, each joint account holder shall have equal share in each joint account. அதேதான், ஒரு எந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருந்தாலுமே 2 பேர் இருந்தாங்கன்னா, இப்போ 3 பேர் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றாங்க 9 லட்சம்னா 3 பேருக்கும் 3 லட்சம் 3 லட்சம் 3 லட்சம் ஈக்குவல் ஷேர் தான். சரிங்களா? ஓகே, இன்ட்ரெஸ்ட் நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம் எம்ஐஎஸ்க்கு? இன்ட்ரெஸ்ட் ஷல் பி பேயபிள் ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் எ மந்த் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஓப்பனிங் அண்ட் சோ ஆன் டில் மெச்சூரிட்டி. ஓகே, இப்போ நான் வந்து இன்னைக்கு ஒரு எம்ஐஎஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றேன் 25/8/2025 ஓப்பன் பண்றேன்னா அது 25/9/2025 அடுத்த மாசம். அதே மாதிரி கரெக்டா இந்த பர்டிகுலர் டேட்ல இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகிட்டே வரும். சரிங்களா? ஓகே, இன்கேஸ் இன்னைக்கு லீவ் இன்னைக்கு, அதாவது 25/8 நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், 25/9 அடுத்த மாசம் 25ஆம் தேதி லீவுனா 24ஆம் தேதியே நம்ம இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆயிடும் நம்ம எஸ்பி அக்கௌண்ட்ல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து if the interest payable every month is not claimed by the account holder, such interest shall not earn any additional interest. ஓகேங்களா? இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு எம்ஐஎஸ் அக்கௌண்ட் ஒரு கஸ்டமர் ஓபன் பண்ணும்போது எஸ்பி அக்கௌண்ட் வந்து கொடுக்கல, அதாவது எஸ்பி இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் அக்கௌண்ட் வந்து எஸ்பி அக்கௌண்ட் கொடுக்காத பட்சத்துல அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து மாசம் மாசம் எங்க போகணும், எம்ஐஎஸ் உடைய சன்ரை அக்கௌண்ட்ல போயிட்டு கிரெடிட் ஆகும். அந்த மாதிரி சன்ரை அக்கௌண்ட்னு சொல்லுவோம் அதை. இது மாதிரி சன்ரை அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா எம்ஐஎஸ், டிடிஏ 1, 2, 3 எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தனித்தனி சன்ரை அக்கௌண்ட் இருக்கும். அந்த சன்ரை அக்கௌண்ட்ல போயிட்டு கிரெடிட் ஆகிற அக்கௌண்ட்ஸுக்கு என்ன கிடையாது, ஷல் நாட் earn எனி அடிஷனல் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? அதுவே வந்து எஸ்பி அக்கௌண்ட்ல போயிட்டு கிரெடிட் ஆச்சுன்னா அது 4% இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு போகுது. அதாவது எஸ்பி இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் அக்கௌண்ட் கொடுக்கலன்னா தான் இந்த ஆப்ஷன். ஓகே,
இன்கேஸ் எனி எக்ஸஸ் டெபாசிட் மேட் பை த டெபாசிட்டர், அதாவது சிங்கிள் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ மினிமம் மேக்ஸிமம் 30 லட்சம் தான் போட முடியும். அதை தாண்டி ஒரு கஸ்டமர் வந்து போட்டிருந்த பட்சத்துல the excess deposit will be refunded back and only PO savings account interest will be applicable from the date of opening of end of the date of refund. ஓகேங்களா? ஒரு கஸ்டமர் வந்து 9 லட்சம் தான் மேக்ஸிமம் போட முடியும். அவர் ஆதார் கார்டு பேன் கார்டை எதுவும் லிங்க் பண்ணாம வேற ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு ஒரு 5 லட்சம் போட்டிருந்தாருன்னு வச்சுங்களேன், இப்போ 14 லட்சம் ஆயிடும். ஆனா ஒரு மேக்ஸிமம் லிமிட் எவ்வளவு? 9 லட்சம். இப்ப அந்த 5 லட்சத்துக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி அந்த ரீஃபண்ட் பண்ணிட்டு போறோம். எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்க போறோம்னா பிஓ நம்ம எஸ்பி 4% தான் கொடுக்க போறோம். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் கேன் பி drawn through auto credit into savings account standing at same post office or ECS. ECSனா பேங்க்ல கிரெடிட்டும் கொடுத்துக்கலாம். நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து மாசம் கிரெடிட் ஆகுது பாத்தீங்களா, அது. இன் கேஸ் ஆஃப் MIS அக்கௌண்ட் அட் CBS post offices, monthly interest can be credited into savings account standing at any CBS post offices. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ஒரு திருவள்ளூர் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு அக்கௌண்ட், என்னுடைய எஸ்பி அக்கௌண்ட் வச்சிருக்கேன். எஸ்பி அக்கௌண்ட் இருக்கு. நான் சென்னையில போயிட்டு நான் ஒரு MIS அக்கௌண்ட் ஓப்பன் பண்றேன்னா அங்க ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணும்போது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் கொடுக்கணும்ல, எதுக்காக? இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் பண்றதுக்கு. அந்த அக்கௌண்ட் வந்து நான் திருவள்ளூர் ஹெச்ஓல இருக்கிற அக்கௌண்ட்டையே அங்க கொடுத்துக்கலாம், அதுல கிரெடிட் ஆகும். அது பேர் தான் சிபிஎஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் இஸ் டாக்ஸபிள் இன் த ஹேண்ட் ஆஃப் டெபாசிட்டர். அந்த எஸ்பில சொன்னல, அந்த 10,000 ரூபாய் விஷயம் சொன்னல, அதுதான். MISல அவங்க வாங்குற இன்ட்ரெஸ்ட்டுமே டாக்ஸபிள். ஓகேங்களா? ஓகே. PMC MISல நம்ம எப்போ PMC ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பண்ணிக்கலாம். நோ டெபாசிட் ஷல் பி வித்ட்ரான் பிஃபோர் த எக்ஸ்பைரி ஆஃப் 1 இயர். ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு MIS வந்து ஒரு ஓப்பன் பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ள MIS அக்கௌண்ட் ஓப்பன் அதாவது PMC பண்ணவே முடியாது. ஓகே. இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு வருஷத்துல இருந்து 3 வருஷத்துக்குள்ள ஒரு அக்கௌண்ட் MIS அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண வராருன்னா அவருடைய பிரின்சிபல்லையே நம்ம என்ன பண்ணுவோம், 2% டிடக்ட் பண்ணிட்டு தான் மிச்சர் அமௌண்ட் தான் கஸ்டமர் கொடுப்போம். சரிங்களா? அதுவே வந்து இங்க பார்த்தா தெரியும் இல்லை. ஓகே. அதே வந்து இஃப் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆஃப்டர் 3 to 5 இயர்ஸ், அதாவது ஒரு வருஷம் வரைக்கும் ஆகும். PMC பண்ணவே முடியாது. ஒரு வருஷத்துல இருந்து 3 வருஷத்துக்குள்ள அவர் வந்து PMC பண்ண வராருன்னா அவருடைய பிரின்சிபல் அமௌண்ட்ல 2 லட்ச ரூபா பிடிச்சிருவோம். அதே கஸ்டமர் 3 வருஷத்துல இருந்து 5 வருஷத்துக்குள்ள க்ளோஸ் பண்ண வராருன்னா அவருடைய பிரின்சிபல்ல 1% கொடுத்துருவோம். 1% பிடிச்சிட்டு தான் பிரின்சிபல் அமௌண்ட்டை கொடுப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து PMC பண்ண வராருன்னா அதுக்கு தேவையான சப்மிட்டிங் பிரிஸ்கிரைப் டாக்குமெண்ட் அப்ளிகேஷன் கொடுத்து நம்ம அந்த எந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல அவர் MIS அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காரோ அதே போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. மெச்சூரிட்டி அக்கௌண்ட் மே பி க்ளோஸ்ட் ஆன் எக்ஸ்பைரி ஆஃப் 5 இயர்ஸ். தெரியும், MISனாலே 5 வருஷம் முடிஞ்ச பிறகு அவர் வந்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். என்னென்ன கொடுக்கணும்னா அந்த பிரிஸ்கிரைப் அப்ளிகேஷன் கொடுக்கணும், பாஸ்புக் கொடுத்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. இன் கேஸ் த அக்கௌண்ட் ஹோல்டர் டைஸ் பிஃபோர் த மெச்சூரிட்டி, என்ன சொல்றாங்க பாருங்க, ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து இறந்துட்டார் அப்படின்னா the account may be closed and amount will be refunded to the nominee or legalese. ஓகேங்களா? மெச்சூரிட்டிக்கு முன்னாடி அந்த நம்ம கஸ்டமர் MIS கஸ்டமர் வந்து இறந்துட்டார் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம யாருக்கு ரீஃபண்ட் பண்ண போறோம்? நாமினிக்கோ லீகலேஸ்க்கோ ரீஃபண்ட் பண்ணிட்டு போறோம். இன்ட்ரெஸ்ட் வில் பி பெய்ட் அப் டு த ப்ரெசீடிங் மந்த் இன் விச் ரீஃபண்ட் இஸ் மேட். ஒரு அக்கௌண்ட் இன்னைக்கு வந்து அவர் க்ளோஸ் பண்ண வராங்க, PMC பண்ண வராங்க, கஸ்டமர் இறந்துட்டு வராங்க அப்படின்னா 20 ஆகஸ்ட்ல ஜூலை மாசம் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்? இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துருப்போம். சரிங்களா? ஓகே, நம்ம டிடிக்கு போகலாம். MIS முடிஞ்சிச்சு. டிடிலையும் சேம் இதே தான். யார் டிடி ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஒரு சிங்கிள் அடல்ட் ஓப்பன் பண்ணலாம். ஜாயிண்ட் அக்கௌண்டா இருந்தால் 3 அடல்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் A ஆர் ஜாயிண்ட் B எதுவாக இருந்தாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். மைனர் இல்லைன்னா அன்சவுண்ட் மைண்ட், இவங்க 2 பேரும் என்ன பண்ணணும்? கார்டியன் மூலமா ஓப்பன் பண்ணிக்கணும். மைனர் அபவுட் 10 வருஷத்துக்கு மேல 10 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அவங்களே அக்கௌண்ட்டை ஆப்ரேட்டும் பண்ணிக்கலாம். ஓகே. இதுவும் பார்த்தீங்கன்னா எனி நம்பர் ஆஃப் அக்கௌண்ட் கேன் பி ஓப்பன்டு. சரிங்களா? ஓகே. இன்ட்ரெஸ்ட் வந்து டிடிக்கு எப்படி கால்குலேட் பண்றாங்க பாருங்க. இன்ட்ரெஸ்ட் பேயபிள் ஆனுவலி பட் கால்குலேட்டட் குவார்டர்லி. ஒரு 5 இயர் டிடி ஒரு கஸ்டமர் போறாருன்னா அந்த டிடிக்கு வந்து ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு அந்த எப்போ ஒரு வருஷம் முடியுதோ அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கிரெடிட் பண்ணிட்டே இருக்கிறோம் ஒரு எஸ்பி அக்கௌண்ட்ல.
ஆனால் அது கால்குலேட் பண்றது 3 மாசத்துக்கு குவார்டர்லியா கால்குலேட் பண்றாங்க. சரிங்களா? ஓகே. நம்ம கிட்ட டிடி நம்ம டெபாசிட்ஸ் நம்ம எப்படி கஸ்டமர்ஸ் கிட்ட வாங்க போறோம்னா மொத்தம் வந்து 4 ஸ்கீம் இருக்கு டிடியில். 1 இயர், 2 இயர், 3 இயர், 5 இயர், மொத்தம் 4 ஸ்கீம்ஸ் இருக்கு. இங்க வந்து மினிமம் வந்து 1000 மல்டிபிள்ஸ் ஆஃப் 100. சரிங்களா? இப்போ 1100 டிடி ஓப்பன் பண்ண ஒரு கஸ்டமர் வரானா தாராளமாக ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம். சரி. இன்ட்ரெஸ்ட் ஷெல் பி பேயபிள் ஆனுவலி. நான் சொன்னேன்ல, இன்ட்ரெஸ்ட் வந்து ஓப்பன் பண்ண டேட்ல இருந்து ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே அவருடைய எஸ்பி அக்கௌண்ட்ல இன்ட்ரெஸ்டா கொடுத்துருவோம். No additional interest shall be payable on the amount of interest that has become due for payment but not withdrawn by the account holder. Okay. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம என்ன கொடுக்க போறது இல்லை. எப்போனா டியூ ஃபார் பேமெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போறது இல்லை அக்கௌண்ட் ஹோல்டருக்கு. ஓகே. The annual interest may be credited to the savings account of the account holder by submitting application. May be credited to the savings account. அதுதான் நம்ம இன்ட்ரெஸ்ட் சேவிங்ஸ் எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் போதே எனக்கு இந்த எஸ்பி அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம்னா அந்த எஸ்பி அக்கௌண்ட்ல ஆட்டோமேட்டிக் கிரெடிட் ஆகிட போகுது. அதே மாதிரி இங்க வந்து 5 இயர் டிடி மட்டும் ஏடிசி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 படி ஏடிசியில் அப்ளிகபிள் வரும். அதாவது ஏடிசியில் படி நம்ம 5 இயர் டிடி எந்த அமௌண்ட் போட்டிருக்கோமோ அதை வந்து இன்கம் டேக்ஸ் காமிச்சிக்கலாம். ஓகே. மெச்சூரிட்டி. Deposit amount shall be repayable after expiry of 1, 2, 3, 5 years. As case may be from the date of opening. ஒரு அக்கௌண்ட் ஒரு 1 இயர் டிடி ஒரு கஸ்டமர் ஓப்பன் பண்றாருன்னா கரெக்டா ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு நம்ம அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருப்போம். அதுதான் சொல்றாங்க. 2 இயர்ஸ்னா 2 இயர்ஸ் முடிஞ்ச பிறகு, 3 இயர் அக்கௌண்ட்னா 3 இயர் முடிஞ்ச பிறகு கொடுத்துருப்போம். 5 இயர்னா 5 வருஷம் முடிஞ்ச பிறகு நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துருப்போம். If the date of payment of interest falls on a non-working day, the payment shall be deemed to be due on the working day immediately preceding. அதான் நான் எம்ஐஎஸ் சொன்னாலும் அதே தான். 25/8 இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகணும். ஆனா இன்னைக்கு ஹாலிடே, கவர்மெண்ட் ஹாலிடே, போஸ்ட் ஆஃபீஸ் ஹாலிடே அப்படின்னா 24ஆம் தேதி, அதுதான் இம்மீடியட்லி ப்ரிசீடிங் அப்படின்றது தான். இன்னைக்கு 25ஆம் தேதினா 24ஆம் தேதி கிரெடிட் ஆகிடும். ஓகேங்களா? அப்பான் மெச்சூரிட்டி த அக்கௌண்ட் கேன் பி க்ளோஸ்ட் வயா இன்டர்நெட் பேங்கிங் அந்த அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு த சேவிங்ஸ் அக்கௌண்ட். நம்ம கிட்ட இன்டர்நெட் பேங்கிங்லயும் போயிட்டு டைரக்டா நம்ம அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்தால் தான் நம்ம இன்டர்நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ண முடியும். நம்ம டிடி ஆர்டி எந்த அக்கௌண்ட் இருந்தாலுமே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி நம்ம இந்த சேவிங்ஸ் நம்ம எஸ்பி அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அக்கௌண்ட். ஆன் மெச்சூரிட்டி மே ஃபர்தர் எக்ஸ்டெண்ட் டிடி அக்கௌண்ட் ஃபார் அனதர் டென்யூர். இதுதான் முக்கியமான பாயிண்ட், அனதர் டென்யூர் அப்படின்ற விஷயம். ஃபார் அக்கௌண்ட் விச் வாஸ் இனிஷியலி ஓப்பன்ட். இனிஷியலா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஒரு கஸ்டமர் வந்து 2 இயர் டிடி ஓப்பன் பண்ணியிருந்தாருன்னா 2 வருஷத்துக்கு தான் அடுத்த எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியும். ஒரு 3 இயர் டிடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாரு அப்படின்னா ஒரு 3 வருஷத்துக்கு தான் அக்கௌண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். நான் 3 வருஷம் ஒரு கஸ்டமர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காரு, ஆனா சார் எனக்கு 3 வருஷம் வேண்டாம், இல்லை நான் 2 வருஷமே எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறேன்னா நம்ம அது மாதிரி பண்ணி கொடுக்குறது இல்லை. ஒரு ஃபுல் டென்யூரா தான் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க போறோம். சரிங்களா? The account holder shall be allowed to extend the account only twice after the initial repayment date. ஒரு எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது டிடிஏ ஒரு அக்கௌண்ட் வந்து முடிஞ்சு போச்சுன்னா எத்தனை முறை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னா 2 முறை எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் சொல்றாங்க. அதே மாதிரி டிடி எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து சப்மிட்டிங் பிரிஸ்கிரைப்ட் அப்ளிகேஷன், அதை எஸ்பி எக்ஸ்டென்ஷன் 1 அப்படின்ற அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். சரிங்களா? at the time of opening of account, depositor can submit request for extension account from the date of opening. எப்போ அவர் வந்து அடுத்த பேஜ்ல இருக்கு, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே அவர் வந்து நான் எக்ஸ்டென்ஷன் பண்ண போறேன் அப்படின்றது அப்ளிகேஷன்ல ஃபில் பண்ணி கொடுத்துடலாம். இல்லைன்னா மெச்சூரிட்டிக்கு அப்புறமாவும் அவர் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம். அதுக்கான டேட்ஸ் பாருங்க. இப்போ 1 இயர் டிடி வந்து ஒரு கஸ்டமர் எக்ஸ்டென்ஷன் பண்ண வராருன்னா மெச்சூரிட்டி முடிஞ்சு அடுத்த 6 மாசத்துக்குள்ள அவர் வந்து மெச்சூரிட்டி அதாவது எக்ஸ்டென்ஷனுக்கு அப்ளை பண்ணணும் போஸ்ட் ஆஃபீஸ்ல. அதாவது 1 இயர் டிடிக்கு. அது 2 இயர் டிடியா இருந்தா அடுத்த டிடி முடிஞ்சு அடுத்த 1 வருஷத்துக்குள்ள அதாவது 12 மாசத்துக்குள்ள அவர் வந்து எக்ஸ்டென்ஷன் ஃபார்ம் கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். 3 இயர் 5 இயரா இருந்தா 1.5 வருஷத்துக்குள்ள அவர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்ளிகபிள் டு ரெஸ்பெக்டிவ் டிடி அக்கௌண்ட் அந்த டே ஆஃப் மெச்சூரிட்டி. அதுதான் இங்க வந்து டே ஆஃப் மெச்சூரிட்டி. ஆர்டில நம்ம என்ன பார்த்தோம், எக்ஸ்டென்ஷன் பண்றது ஓப்பன் பண்ணும்போது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ அதை கொடுக்க போறோம். ஆனா இங்க
25/8 இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ, இன்னைக்கு ஒரு டிடி 5 இயர் டிடி முடியுது, மெச்சூரிட்டி ஆகுதுன்னா அவர் கஸ்டமர் வந்து மறுநாள் என்ன பண்ணலாம், எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம். எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாருன்னா இன்னைக்கு 25/8 என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் எக்ஸ்டென்ஷன் பீரியடுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட். சரிங்களா? நம்ம எப்போ பிஎம்சி பண்ணலாம் டிடி அக்கௌண்ட்டை? No deposit shall be withdrawn before expiry of 6 months. எந்த டிடி அக்கௌண்ட்டுமே, அதாவது 1, 2, 3 இந்த 3 டிடி அக்கௌண்ட்டும் 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது 6 மாசம் கழிச்சு நீங்க பிஎம்சி பண்ணிக்கலாம். ஓகே. இஃப் டிடி அக்கௌண்ட் க்ளோஸ்ட் ஆஃப்டர் 6 months பட் பிஃபோர் 1 year, 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள அவர் வந்து டிடி அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண பிஎம்சி பண்ண வராருன்னா அவருக்கு வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்க போறோம்? சேவிங்ஸ் அக்கௌண்ட் 4% கொடுக்க போறோம். ஓகே, இங்க பாருங்க. If a 2 or 3 year account prematurely closed after 1 year, interest shall be calculated 2% less than of a TD interest rate for completed years. And for part period less than a year, PO savings interest rate will be applicable. இங்க இந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு டிடி 2 year டிடி வந்து பிஎம்சி பண்ண ஒரு கஸ்டமர் வராரு, ஆஃப்டர் 1 வருஷத்துக்கு அப்புறமா வராரு அப்படின்னா அவர் என்ன பண்ண போறோம்? 2 year டிடிக்கு 1 year டிடி இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவோ அதுல இருந்து -2%. சரிங்களா? 1 year டிடிக்கு வந்து 6.7னா 2% மைனஸ் பண்ணி 4.9 தான் இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம். எந்த அக்கௌண்ட்டுக்கு? 2 year டிடி. அதே மாதிரி 3 year டிடி அவர் வந்து பிஎம்சி பண்ண வராருன்னா 2 year டிடி இன்ட்ரெஸ்ட் ரேட் -2%. ஓகேங்களா? அதாவது 7%, 2 இயருக்கு 7%னா -2, 5% தான் கொடுப்போம். சரிங்களா? ஓகே. அதுவே வந்து ஒரு 5 year டிடி பிஎம்சி வந்து நம்ம எப்ப பண்ண முடியும்? இதுக்கு முன்னாடி வந்து 6 மாசத்துக்கு அப்புறமா நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஆனா வந்து 10/11/2023 அதுக்கப்புறமா ஓபன் பண்ண எந்த 5 year டிடி அக்கௌண்டா இருந்தாலும் 4 வருஷம் கழிச்சு தான் பிஎம்சி பண்ண முடியும். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரிலீஸ் பண்ண எஸ்பி ஆர்டர் பாத்தீங்கன்னா 22/2023 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது 10/11/2023 முன்னாடி ஒரு 5 year டிடி ஓபன் பண்ணியிருந்தாங்கன்னா இப்ப கஸ்டமர் வந்தாலுமே அவருக்கு நம்ம பிஎம்சி பண்ணி கொடுக்கலாம். ஆனா 10/11/2023 அப்புறமா ஒரு 5 year டிடி ஒரு கஸ்டமர் ஓபன் பண்ணியிருந்தாருன்னா அதை வந்து எப்போ க்ளோஸ் பண்ண பிஎம்சி பண்ண முடியும்? 4 வருஷம் கழிச்சு தான் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. பிளட்ஜிங், நம்ம 5 year டிடியை வந்து பிளட்ஜ் பண்ணலாம். என்ன சொல்றாங்க பாருங்க. டிடி அக்கௌண்ட் மே பி பிளட்ஜ்டு ஆர் டிரான்ஸ்ஃபர்ட் as security by submitting prescribed application form at concerned post office supported with acceptance letter from the pledgee. பிளட்ஜி அப்படின்றவர் இவங்க தான் பிளட்ஜி. இவங்க வந்து அக்செப்டன்ஸ் லெட்டர் கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பேங்க்ல லோன் வாங்க போறாரு. அவங்க பேங்க்ல என்ன கேட்பாங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ப்ரூஃப் வேணும், எந்த மாதிரி டிடி, என்எஸ்சி, கேபிபி இது மாதிரி ஏதாவது ஒரு அக்கௌண்ட் வந்து எங்ககிட்ட பிளட்ஜ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? அந்த பிளட்ஜ் பண்ணி கொடுக்கலாம் அந்த கஸ்டமருக்கு, அந்த டிடி 5 year டிடி அக்கௌண்ட்டை. இது மாதிரி இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ என் ஃப்ரெண்ட் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து நான் பிளட்ஜ் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கொடுக்க முடியாது. இங்க இருக்கு பாருங்க. த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆர் கவர்னர் ஆஃப் த ஸ்டேட், ஆர்பிஐ, பேங்க்கு, கோஆபரேட்டிவ் சொசைட்டி, கோஆபரேட்டிவ் பேங்க், கார்பரேஷன், பப்ளிக் ஆர் பிரைவேட், கவர்மெண்ட் கம்பெனி, லோக்கல் அத்தாரிட்டி, ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி, இவங்களுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா பிளட்ஜ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து except as otherwise provided in the scheme, the transferee of an account shall, until it is retransferred back, be deemed to the depositor. என்ன சொல்றாங்கன்னா, சிம்பிளா சொல்றேன். ஒரு அக்கௌண்ட்டை வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் பிடபிள்யூடி பில்டிங்ஸுக்கு வந்து பிடபிள்யூ இன்ஜினியர், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் பிடபிள்யூடிக்கு நான் வந்து பிளட்ஜ் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த அன்பிளட்ஜ் பண்ற வரைக்கும், அந்த அக்கௌண்ட்டை வந்து அன்பிளட்ஜ் பண்ற வரைக்கும் அந்த அக்கௌண்ட் வந்து யாருக்கு சொந்தம்னா அந்த எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியருக்கு தான் சொந்தம். அதுதான் சொல்றாங்க, பி டீம்டு டு த டெபாசிட்டர். சரிங்களா? டிடி முடிச்சு நம்ம எஸ்எஸ்ஏ குள்ள போகலாம். ஓகே. எஸ்எஸ்ஏ வந்து யார் ஓபன் பண்ண முடியும்? பை த கார்டியன் இன் த நேம் ஆஃப் சைல்டு பிலோ த ஏஜ் ஆஃப் 10 years. 10 வயசுக்கு கம்மியா குறைவா இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு எஸ்எஸ்ஏ ஓபன் பண்ணலாம். இது பாருங்க. ஒன்லி ஒன் அக்கௌண்ட் கேன் பி ஓபன் இன் இந்தியா, எய்தர் இன் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் இன் எனி பேங்க் இன் த நேம் ஆஃப் எ கேர்ள் சைல்டு. ஒரு பெண் குழந்தைக்கு இந்தியாவில் ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்துருப்போம், செகண்ட் ஸ்லைடே பார்த்துருப்போம். எஸ்எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் பேங்க்லையும் ஓப்பன் பண்ணிக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸையும் ஓப்பன் பண்ணிக்கலாம் சொல்லியிருந்தேன்.
இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்லயோ பேங்க்லயோ எங்க இருந்தாலுமே இந்தியாவுக்குள்ள ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு எஸ்எஸ்சி அக்கௌண்ட் மட்டும் தான் ஓபன் பண்ண முடியும் தான் சொல்றாங்க. ஓகே, திஸ் அக்கௌண்ட் கேன் பி ஓபன் ஃபார் மேக்ஸிமம் ஆஃப் 2 கேர்ள்ஸ் இன் அ ஃபேமிலி provided in case of twins, triplets, girls, but more than 2 accounts can be opened. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வீட்டில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெண் குழந்தை பிறகுது. அந்த பெண் குழந்தைக்கு நம்ம எஸ்எஸ்சி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஒரு ட்வின்ஸ் பிறகுறாங்க, அவங்க ரெண்டுமே பெண் குழந்தைன்னா அவங்களுக்கும் மொத்தமாக ஒரு 3 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஃபர்ஸ்டே வந்து ட்வின்ஸ் பிறந்துட்டாங்க, ரெண்டு பெண் குழந்தை பிறந்துட்டாங்கன்னா அந்த 2 பெண் குழந்தைக்கு நம்ம எஸ்எஸ்சி ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே வந்து இப்ப திரும்ப வந்து 2வது பிரசவத்துல திரும்ப இன்னொரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த பெண் குழந்தைக்கு நம்ம எஸ்எஸ்சி ஓப்பன் பண்ண முடியாது. அதுதான் இங்க சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, அதுல வந்து நம்ம எப்படி டெபாசிட் பண்ண போறோம்? அக்கௌண்ட் கேன் பி ஓப்பன் வித் மினிமம் இனிஷியல் டெபாசிட் ₹250. இது முன்னாடி வந்து ₹1000 இருந்துச்சு. எஸ்எஸ்சி வந்து மினிமம் டெபாசிட் 1000 இருந்துச்சு, அது வந்து 250 ஆகிட்டாங்க. இப்போ நம்ம ₹250 வச்சு ஒரு எஸ்எஸ்சி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, minimum deposit in financial year is 250. Maximum deposit can be made up to 1.5 lakhs in multiples of 50 rupees. மேக்சிமம் வந்து ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு 1.5 லட்சம் தான் கட்ட முடியும். ஓகேங்களா? லம்சம் எப்படின்னா லம்சமா ஒரே ஒரு 1.5 லட்சத்தை கொண்டு வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, ஏப்ரல் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுல, அன்னைக்கே கொண்டு வந்து 1.5 லட்சத்தை கட்டிட்டு போயிடலாம். இல்லைன்னா மல்டிபிள் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்லயும் கட்டலாம். ஆனா மேக்ஸிமம் 1.5 லட்சத்தை தாண்டக்கூடாது. நோ லிமிட் ஆன் நம்பர் ஆஃப் டெபாசிட்ஸ் எய்தர் இன் எ மந்த் ஆர் இன் எ ஃபினான்ஷியல் இயர். எத்தனை டெபாசிட் டெய்லி ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ₹50, நான் ₹50 டெய்லி கட்ட போற சொன்னா தாராளமா கட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெபாசிட்ஸ் கேன் பி மேட் மேக்ஸிமம் அப் டு கம்ப்ளீஷன் ஆஃப் 15 இயர்ஸ். ஓகே, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண டேட்ல இருந்து அடுத்த 15 ஃபினான்ஷியல் இயர்ஸ்க்கு அவங்க என்ன பண்ணலாம்னா அக்கௌண்ட் கட்டிட்டே வரலாம், அது மேலே கட்ட முடியாது. If minimum deposit ₹250 is not deposited in account in a financial year, the account shall be treated as defaulted account. ஒரு அக்கௌண்ட்ல குறைஞ்சது ₹250 அந்த கஸ்டமர் கட்டாம விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை நம்ம என்னவா கருதுவோம்? டிஃபால்டட் அக்கௌண்ட்டா நம்ம சொல்லுவோம். ஓகே, அந்த மாதிரி டிஃபால்டட் அக்கௌண்ட் கேன் பி ரிவைவ்டு பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் 15 இயர்ஸ். நம்ம எஸ்பி அக்கௌண்ட் ரிவைவலுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு நான் சொன்ன மாதிரி பாஸ்புக்கு, கேவிசி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம ஹெச்ஓ அனுப்பணும்னு சொல்லியிருந்தேன் எஸ்பிக்கு. ஆனா இங்க எஸ்எஸ்சிக்கு அந்த பிரச்சனை இல்லை. நம்மளே டைரக்டா ஒரு ₹50 ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு ₹50 டிஃபால்ட் ஃபீ வாங்கி அந்த அக்கௌண்ட்டை வந்து ரிவைவல் பண்ணி கொடுத்துடலாம். நம்மளே அந்த சப் ஆஃபீஸ்லேயே கவுண்டர்லேயே பண்ணி கொடுத்துடலாம் ஈஸியா. ஓகேங்களா? டெபாசிட்ஸ் குவாலிஃபை ஃபார் டிடக்ஷன் அண்டர் 80C ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். எஸ்எஸ்சியை வந்து இப்போ நான் ஒரு பெண் குழந்தை இருக்கு, பெண் குழந்தைக்கு வந்து எஸ்எஸ்சியை கட்டிட்டே வராங்க அப்படின்னா அவங்க அப்பா என்ன பண்ணலாம்? அந்த கார்டியன் யாரும் அவங்க அப்பாவா இருந்தா அவங்க அப்பா அந்த 80C இன்கம் டேக்ஸ்ல அந்த அமௌண்ட்டை காமிச்சிக்கலாம். சரிங்களா? எக்ஸம்ஷன் வந்துடும் அப்படியே. ஓகே, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து the account will earn the prescribed rate notified the Ministry of Finance at quarterly basis. Rate of interest வந்து இப்போ 8.2 per annum with effect from இந்த டேட்ல இருந்து calculated on yearly basis on yearly compounded. சரிங்களா? அதாவது எஸ்பி மாதிரி எஸ்எஸ்ஏ ஒரு ஃபினான்ஷியல் இயர் எண்டிங்ல 31/3 அதாவது மார்ச் 31ஆம் தேதி இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகிடும். சரிங்களா? ஓகே, the interest shall be calculated for the calendar month and the lowest balance in the account between the close of 5th day. இதுதான் நான் அதுக்கு சொல்லியிருந்தாலும் 5th day and the end of the month. என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு மாசமும் 5ஆம் தேதியிலிருந்து அந்த மாசம் முடிவு எண்டு வரைக்கும் இருக்கிற மினிமம் பேலன்ஸ் என்னவோ அந்த மினிமம் பேலன்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க? இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதனால நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம பார்த்துருப்போம், 1.5 லட்சம் கொண்டு வந்து ஏப்ரல் 4ஆம் தேதி கட்டிட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா மாசம் கட்டுறவங்களுமே கரெக்டா வந்து 4ஆம் தேதி 3ஆம் தேதியே வந்து எஸ்எஸ்சிஆர் கட்டிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் அவங்க எல்லாம் விஷயம் தெரிஞ்சிருதுன்னு அர்த்தம். அப்போ இதான் சொல்லுவாங்க ஐபிபின்னு சொல்லுவோம்ல, இன்ட்ரெஸ்ட் பியரிங் பேலன்ஸ். அது வந்து எஸ்எஸ்சிக்கு அந்த 5ஆம் தேதியிலிருந்து அந்த மாசம் எண்டிங்ல, அந்த 5ஆம் தேதியிலிருந்து அந்த மாசம் எண்டிங்ல இருக்கிற மினிமம் பேலன்ஸ் என்னவோ அந்த பேலன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் பண்ணுவாங்க. சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் ஷெல் பி கிரெடிட்டட் டு த அக்கௌண்ட் அட் த எண்ட் ஆஃப் த ஈச் ஃபினான்ஷியல் இயர். அதுதான் நான் சொன்னேன், ஃபினான்ஷியல் எண்டிங்ல இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் பண்ணிடுவோம். Interest shall be credited to the account at the end of each financial year where account stands at the end of the financial year. Okay, இந்த அக்கௌண்ட் எஸ்பி அக்கௌண்ட் எங்க ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அங்க கிரெடிட் ஆயிடும். Interest earned is tax free under Income Tax Act.
இங்க வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிருந்தோம்ல, அந்த எஸ்பில 10,000 ஒரு விஷயம் சொன்னோம்ல, நம்ம இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு 10,000 மேல போச்சு டாக்ஸபிள்னு சொல்லிட்டு, அது எஸ்எஸ்ஏ கிடையாது. எஸ்எஸ்ஏ வர இன்ட்ரெஸ்ட் வந்து டாக்ஸ் ஃப்ரீ. சரிங்களா? ஓகே. ஆபரேஷன் ஆஃப் அக்கௌண்ட். Account will be operated by the guardian till the age child attains the age of majority, அதாவது 18 வருஷம். ஒரு பெண் குழந்தை வந்து 18 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த அக்கௌண்ட் வந்து டைரக்டா அந்த பெண் குழந்தை மேல டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். 18 வயசுக்கு அப்புறமா அவங்க அக்கௌண்ட் வந்து அவங்களே ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கார்டியனை டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை. சரிங்களா? ஓகே. withdrawal may be taken from account girl child attains age of 18 or past 10th standard. விட்ராயல் எஸ்எஸ்சியில விட்ராயல் அலௌடு எப்பனா அந்த குழந்தை 18 வயசு ஆயிடுச்சுன்னா ஒண்ணு. இன் செகண்ட் வந்து 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா. சரிங்களா? withdrawal may be taken up to 50% of balance available at the end of the preceding financial year. நான் ஆல்ரெடி சொன்னல அதுதான். withdrawal வந்து இந்த வருஷம் இனி டேட்ல ஒரு கஸ்டமர் வந்து 18 வயசு ஆயிடுச்சு, விட்ரா கேட்டு வராங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கலாம்? 50% ஆஃப் த பேலன்ஸ். எப்போ? ப்ரெசீடிங் ஃபினான்ஷியல் இயர், போன ஃபினான்ஷியல் இயர்ல, அதாவது 2023-24. ஆமா, 2023-24 இதுல இருக்கிற லாஸ்ட், அதாவது 31/3/2024 25 2025 சாரி. இப்போ ஃபினான்ஷியல் இயர் நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 25-26 நடக்குது. போன ஃபினான்ஷியல் இயர் வந்து 24-25. அப்போ 25ல 31/3/2025 என்ன பேலன்ஸ் இருக்கோ அந்த பேலன்ஸ்ல 50% அவங்க விட்ரா எடுத்துக்கலாம். சரிங்களா? withdrawal may be made in one lump sum or installments. அவங்க ஒரே ஒரு lump sum எடுத்துக்கலாம், ஆர் இன்ஸ்டால்மெண்ட்லாம் எடுத்துக்கலாம். நாட் எக்ஸீடிங் ஒன் per year. ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு ஒரு விட்ரா தான் எடுக்க முடியும். மேக்ஸிமம் ஆஃப் 5 years, 5 வருஷத்துக்கு. அவங்க மொத்தமா 5 வருஷம் அவங்க விட்ரா எடுத்துக்கலாம். ஆனா ஒரு வருஷத்துக்கு ஒன்று தான் எடுக்க முடியும். ஓகேங்களா? சப்ஜெக்ட் டு த சீலிங் ஸ்பெசிஃபைடு, சப்ஜெக்ட் டு ஆக்சுவல் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் ஃபீ ஆர் அதர் சார்ஜஸ். அவன் நான் 10th படிக்கிறேன், இப்போ நான் வந்து +1 ஜாயின் பண்ண போறேன், எனக்கு விட்ரா வேணும்னு கேட்கறாங்கன்னா அவங்க வந்து ஃபீஸ் ஸ்டேட்மெண்ட் அது மாதிரி ஏதாவது ஸ்கூல்ல வாங்கிட்டு வந்தாங்கன்னா அது டிபெண்ட் பண்ணி தான் நம்ம அவங்களுக்கு விட்ரா கொடுப்போம். ஓகேங்களா? எஸ்எஸ்சியில ப்ரீமெச்சூர் க்ளோஷரும் இருக்கு. எப்போனா அக்கௌண்ட் மேபி பிஎம்சி, ப்ரீமெச்சூர்லி க்ளோஸ்ட் ஆஃப்டர் 5 years ஆஃப் அக்கௌண்ட் ஓப்பனிங். எந்த மாதிரி கேசஸ்ல? டெத் ஆஃப் த அக்கௌண்ட் ஹோல்டர். அந்த பெண் குழந்தை நம்ம யார் மேல எஸ்எஸ்சியை போட்டிருக்கோமோ அந்த பெண் குழந்தை இறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்க நம்ம என்ன பண்ண போறோம்? அக்கௌண்ட்டை பிஎம்சி பண்ணி கொடுக்கலாம். ஆன் எக்ஸ்ட்ரீம் கம்பேஷன் கிரவுண்ட்ஸ். எப்போனா லைஃப் த்ரெட்னிங் டிசீஸ், அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாம போச்சு, லைஃப் த்ரெட்னிங் டிசீஸ் வந்துச்சுன்னா நம்ம பிஎம்சி பண்ணி கொடுக்கலாம். டெத் ஆஃப் த கார்டியன் பை ஹூம் அக்கௌண்ட் ஆப்ரேட்டட். கார்டியன் வந்து யார் மேல போட்டிருக்காங்களோ அந்த கார்டியன் இறந்துட்டாங்கன்னா அவனால அக்கௌண்ட்டை வந்து கட்ட முடியாதுல்ல, அந்த மாதிரி டைம்ல பிஎம்சி பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ரிக்வயர்ட் ஃபார் சச் க்ளோஷர். இந்த மாதிரி நம்ம பிஎம்சி பண்ணி கொடுக்குறோம்னா மொத்த கம்ப்ளீட்டா என்னென்ன டாக்குமெண்ட்ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வாங்கணும். சரிங்களா? ஃபார் பிஎம்சி க்ளோஷர் ப்ரிஸ்கிரைப்ட் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துட்டு நம்ம பிஎம்சி பண்ணிக்கலாம். நம்ம மெச்சூரிட்டி எப்போ பண்ண போறோம்? 15 வருஷம் நம்ம அவங்க வந்து காசு கட்டி முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்து 6 வருஷம் அக்கௌண்ட் சைலண்ட் இருக்க போகுது. ஆஃப்டர் 21 years ஃப்ரம் த டேட் ஆஃப் அக்கௌண்ட் ஓப்பனிங். ஓகேங்களா? 21 வருஷம் கழிச்சு அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி அவங்க எடுத்துக்கலாம். ஆர் at the time of marriage of a girl child after attaining age of 18 years. ஒரு பெண் குழந்தைக்கு 18 வருஷத்துக்கு கழிச்சு அவங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுதுன்னா அவங்க வந்து என்ன பண்ணலாம்? அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். டேரக்டா க்ளோஸே பண்ணிடலாம். பிஎம்சி எல்லாம் கிடையாது, க்ளோஸே பண்ணி எடுத்துக்கலாம். ஆனா 1 month பிஃபோர், அதாவது கல்யாணம் நடக்கிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி இல்லைன்னா அடுத்த கல்யாணம் நடந்து 3 மாசத்துக்கு அப்புறமா அவங்க அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனா வந்து 2 ப்ரூஃப் அவங்க கண்டிப்பா கொடுக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க வந்து க்ளோஸ் பண்ண வராங்க, 1 மாசத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ண வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட மேரேஜ் இன்விடேஷன், அப்போ வந்து நோட்டரி பப்ளிக் அட்வொகேட் கிட்ட சர்டிஃபிகேட் அஃபிடேவிட் வாங்கணும். சரிங்களா? அதுவே வந்து கல்யாணம் முடிஞ்சிச்சு அடுத்த 3 மாசம் ஆஃப்டர் டேட் ஆஃப் மேரேஜ் க்ளோஸ் பண்ண வராங்கன்னா இவங்க கிட்ட அதே சேம் அஃபிடேவிட் வாங்கணும்.
மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கணும். மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கி நம்ம அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி கொடுத்துடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பிபிஎஃப். பிபிஎஃப்ல வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் அடல்ட் பை எ ரெசிடென்ட் இந்தியன். தெரிஞ்சதுதான். ஒரு ரெசிடென்ட் சிங்கிள் அடல்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். கார்டியனோ மைனர் பிஹாஃப் கார்டியன் ஓப்பன் பண்ணிக்கலாம். பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட் அவங்களும் கார்டியன் வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஸ்எஸ்ஏ சொன்ன மாதிரி ஒன்லி ஒன் அக்கௌண்ட் கேன் பி ஓப்பன்ட் ஆல் அக்ராஸ் த கண்ட்ரி எய்தர் இன் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் பேங்க். ஒரே ஒரு அக்கௌண்ட் தான். அவங்க போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் எதுவாக இருந்தாலும் ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் இருக்கலாம். சரிங்களா? அங்க வந்து எஸ்எஸ்சியில மினிமம் எவ்வளவு சொன்னோம்? 250 சொன்னோம்ல. இங்க பாத்தீங்கன்னா 500. ஆனா மேக்ஸிமம் வந்து 1.5 lakhs தான் அவங்க என்ன பண்ண முடியும், மேக்ஸிமம் ஒரு ஃபினான்சியர் கட்ட முடியும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து கம்பைன் டெபாசிட் லிமிட். இதுதான் நான் எம்ஐஎஸ் ஒரு விஷயம் சொன்னேன், அதுக்கு இங்க அகைன்ஸ்டா இருக்கும். என்னன்னா the 1.5 lakh limit is inclusive of deposits in both own account and account open on behalf of a minor. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ நான் என்னோட பேர்ல ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா என்னுடைய மேக்ஸிமம் எவ்வளோ, நான் 1.5 லட்சம் வரை கட்டிக்கலாம். அதுவே இப்போ என் பையன் மேல ஒரு பிபிஎஃப் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதுக்கு வந்து கார்டியன் நானா இருந்தேன் அப்படின்னா இந்த 2 அக்கௌண்ட்டும் சேர்த்து சேர்த்து 1.5 லட்சம் தான் கட்ட முடியும். அதான் இங்க சொல்ல வராங்க. சரிங்களா? இன்க்ளூசிவ் ஆஃப் டெபாசிட்ஸ் இன் போத் ஓன் அக்கௌண்ட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் ஆன் பிஹாஃப் ஆஃப் மைனர். அதாவது என்னோட அக்கௌண்ட் பிளஸ் நான் மைனர் பையனுக்கு ஒரு பிபிஎஃப் ஓப்பன் பண்ணியிருக்கேன்ல, ரெண்டும் சேர்த்து 1 லட்சத்தை கிராஸ் ஆகக்கூடாது. சரி. இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அலௌடு. டெபாசிட்ஸ் கேன் பி மேட் இன் எனி நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். இது மாதிரி வந்து பிபிஎஃப்ல ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு 12 இன்ஸ்டால்மெண்ட் தான் கட்ட முடியும். அதெல்லாம் இப்போ மாத்திட்டு என்ன பண்றாங்கன்னா எனி நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் கட்டிக்கலாம். ஓகே. Each installment must be in multiples of 50 up to a total of 1.5 lakhs. Multiples of 50 நம்ம கட்டிக்கலாம் 1.5 லட்சம் வரைக்கும். Mode of deposit. Deposit can be made by cash or check. கேஷா இருந்தால் நம்ம இன்ஸ்டன்ட்டாக நம்ம டெபாசிட் பண்ணி பாஸ்புக் பிரிண்ட் போட்டு கொடுத்துட்டு போகிறோம். அதில் செக்காக கொடுத்தாங்கன்னா டேட் ஆஃப் ரியலைசேஷன், எப்போ டேட்டா ரியலைஸ் அந்த செக் ரியலைஸ் ஆகுதோ அப்போ தான் நம்ம டெபாசிட் பண்ண போகிறோம். இதே மாதிரி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஃபார் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C. எஸ்எஸ்ஏ மாதிரியே பிபிஎஃப்பும் 80Cல கவர் ஆகும். சரிங்களா? ஓகே. டிஸ்கண்டினியூஷன் ஆஃப் அக்கௌண்ட். இஃப் in financial year minimum deposit ₹500 is not made. 500 கட்டல, 500 கம்மியா கட்டிருக்காங்க, இல்ல கட்டவே இல்லை அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து டிஸ்கண்டினியூ ஆயிடும். அந்த மாதிரி டிஸ்கண்டினியூ ஆன அக்கௌண்ட்ல நம்ம இந்த பிபிஎஃப்ல லோன் வித்ட்ராயல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு, பின்னாடி பார்க்கலாம். அந்த லோன் வித்ட்ராயல் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே அவங்களுக்கு அப்ளிகபிள் எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா? ஒருவேளை அந்த அக்கௌண்ட் வந்து டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எஸ்எஸ்சில பார்த்தோம்னா சேம் அதே மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு ₹50 வாங்கி அந்த அக்கௌண்ட்டை நம்ம டேரக்டா நம்மளே ரிவைவல் பண்ணி கொடுத்துடலாம். ஹெச்ஓக்கெல்லாம் அனுப்பணும்னு அவசியம் இல்லை. நம்ம கவுண்டர்லயே இந்த ஒரு சிங்கிள் ஆஃபீஸர் அந்த எஸ்பிஎம் பண்ணி கொடுத்துடலாம். சரிங்களா? ஓகே. இங்க பாருங்க, the total deposit in a year shall be inclusive of deposits made in respect of years of default of previous financial years. என்ன சொல்ல வராங்க, இப்போ ஒரு கஸ்டமர் வராரு, அந்த கஸ்டமர் வந்து போன ஃபினான்ஷியல் இயர்ல ஒரே ஒரு ரூபா கூட கட்டல. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு வராரு. இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து நான் என்ன பண்றேன், இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு ஒரு 1.5 லட்சம் கட்டுறேன், போன ஃபினான்ஷியல் இயருக்கு ஒரு 1.5 லட்சம், நம்ம மொத்தமா 3 லட்சம் கட்டுறேன் சார் அப்படின்னு சொன்னா நம்ம வாங்கிக்க முடியாது. போன ஃபினான்ஷியல் இயருக்கு அந்த ₹50 பெனால்ட்டி மட்டும்தான் வாங்கிக்கணும். இந்த வருஷம் 1.5 லட்சம் வரைக்கும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? அதுதான் சொல்றாங்க. இதான் சொல்ல பாருங்க. If the subscriber tries to deposit 1.5 lakhs for the current year and additional deposit 50,000 for previous defaults, எவ்வளவு மொத்தமா 2 லட்சம் கட்ட வராருன்னா only 1.5 lakhs will be accepted. ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, இது வந்து பிபிஎஃப்க்கு 7.1 காம்பவுண்டட் இயர்லி. எஸ்எஸ்சிஏ மாதிரி எஸ்பியும் எஸ்எஸ்சிஏ மாதிரியே ஃபினான்ஷியல் லாஸ்ட் டேட்ல, அதாவது மார்ச் 31 இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆயிடும். அதேதான் இங்க பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் இது ஐபிபி இன்ட்ரெஸ்ட் பேரிங் பேலன்ஸ் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா 5th day அண்ட் எண்ட் ஆஃப் த மந்த். சரிங்களா? 5ஆம் தேதியிலிருந்து அந்த மாசம் முடிகிற 31ஆம் தேதி வரைக்கும், 5ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதிக்குள்ள இடையில இருக்கிற மினிமம் பேலன்ஸ் என்னவோ அந்த மினிமம் பேலன்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட் வரும். சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் ஷல் பி கிரெடிட்டட் டு த அக்கௌண்ட் அட் த எண்ட் ஆஃப் த ஈச் ஃபினான்ஷியல் இயர் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி எஸ்எஸ்ஏ மாதிரியே இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் இஸ் டாக்ஸ் ஃப்ரீ. எதுக்கு? பிபிஎஃப்க்கு. சரிங்களா?
இங்க பாருங்க, இப்ப பிபிஎஃப்ல அதிகமா நம்ம எக்ஸாம் இதுல படிக்கும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்டி லோன், பிபிஎஃப் வித்ட்ராயில கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும். என்ன சொல்றாங்க பாருங்க, லோன் நம்ம பிபிஎஃப்ல லோன் எடுத்துக்கலாம். ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், கொஞ்சம் பாருங்க. லோன் கேன் பி டேக்கன் ஆஃப்டர் த எக்ஸ்பைரி ஆஃப் 1 year from the end of the financial year in which the initial subscription was made. அப்படியே பாருங்க. நெக்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். நான் எக்ஸாம்பிள் சொல்லும்போது நான் கிளியரா சொல்றேன். லோன் கேன் பி டேக்கன் பிஃபோர் எக்ஸ்பைரி ஆஃப் 5 years. அதாவது இது வந்து நம்ம எப்ப லோனுக்கு எலிஜிபிள் ஆகிறோன்றது சொல்றோம். இது வந்து லோன் எது வரைக்கும் வாங்க முடியும், லாஸ்ட் எது வரைக்கும் வாங்க முடியும்ன்றத சொல்றோம். இவங்க பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் இங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 25/5/2017 ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பிபிஎஃப் ஓபன் பண்ணியிருக்காரு. அந்த பிபிஎஃப் வந்து 2017-18 ஃபினான்ஷியல் இருக்கு. சரிங்களா? இந்த ஃபினான்ஷியல் இயர் நம்மளுக்கு கணக்கே கிடையாது. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஃபினான்ஷியல் இயர் நம்மளுக்கு கணக்கே இல்லை. இதுக்கு அடுத்த ஃபினான்ஷியல் இயர் எது? 2018-19. சரிங்களா? இப்போ இதையும் விட்டுறணும், ஃபர்ஸ்ட் இயரையும் விட்டுறணும், செகண்ட் இயரையும் விட்டுறணும். தேர்ட் இயர் லோன் எலிஜிபிள் இயர் எப்போ? 2019-20 தான் அவங்க அதாவது 1/4/2019 இருந்து எப்போ 2022-23 வரைக்கும் அவங்க என்ன பண்ணிக்கலாம், லோன் வாங்கிக்கலாம். 31/3/2023 வரைக்கும் வாங்கிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ ஒரு கஸ்டமர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பிபிஎஃப் ஓபன் பண்றாரு அப்படின்னா 25/26 இது வந்து இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர். இந்த இயர் வந்து அவங்க லோன் வாங்கிக்க முடியாது, எலிஜிபிள் இல்லை. அடுத்தது வந்து 26-27 அடுத்த ஃபினான்ஷியல் இயர், இதுலயும் அவங்க லோன் வாங்க முடியாது. 27-28 லோன் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? 28-29 லோன் வாங்கிக்கலாம். 29-30 லோன் வாங்கிக்கலாம். 30-31 லோன் வாங்கிக்கலாம். இந்த 4 வருஷம் மட்டும் அவங்க லோன் வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? அந்த லோன் வந்து எவ்வளவு அமௌண்ட் அப்படின்றத நான் சொல்றேன். பாருங்க, PPF loan can be taken up to 25% of the balance to his credit at the end of the second year immediately preceding the year in which loan is applied. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். அதே மாதிரி ஒன்லி ஒன் லோன் கேன் பி டேக்கன் இன் ஃபினான்ஷியல் இயர். ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு ஒரு லோன் தான் வாங்க முடியும். செகண்ட் லோன் ஷெல் நாட் பி ப்ரொவைடட் டில் ஃபர்ஸ்ட் லோன் வாஸ் நாட் ரீபெய்டு. அதாவது போன வருஷம் ஒரு கஸ்டமர் வந்து லோன் வாங்கிட்டாரு, திரும்ப இந்த ஃபினான்ஷியல் வந்து திரும்ப லோன் கேட்டாரு அப்படின்னா அவரு போன வருஷம் வாங்கிற லோனை கட்டி இருந்தாதான் நம்ம இந்த வருஷம் லோன் கொடுக்க முடியும். சரிங்களா? இப்போ லோன் வந்து நம்ம என்ன சொல்றோம், 25% தரோம்னு சொல்றோம்ல, அது பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு பிபிஎஃப் வந்து 25/5/2017 ஒரு கஸ்டமர் ஓபன் பண்ணியிருக்காரு. அது வந்து 2017-18 ஃபினான்ஷியல் இயர். கரெக்டுங்களா? இப்போ இந்த வருஷம் வந்து அவருக்கு லோன் எலிஜிபிள் கிடையாது. அடுத்த ஃபினான்ஷியல் இயர் 18-19, இந்த 2018-19லயும் லோன் எலிஜிபிள் கிடையாது. இப்போ இந்த அடுத்த 4 வருஷம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அடுத்த 4 வருஷம் லோன் எலிஜிபிள். 2019-20 அவருடைய லாஸ்ட் பேலன்ஸ் வந்து, அதாவது அந்த ஃபினான்ஷியல் இயர் எண்டிங்ல இருக்கிற பேலன்ஸ் வந்து 50,000 ரூபாய் இருந்தா அதுல இருக்கிற 25% எவ்வளோ? 12,000. சரிங்களா? அதே மாதிரி 2020-21 1 லட்சம் இருந்தா அவர் 25,000 வரைக்கும் லோனுக்கு எலிஜிபிள். 21-22 1,60,60,000 ரூபாய்னா அது 25% 40,000. 22-23 2,20,000 அது 25% 55,000. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இஃப் லோன் இஸ் டேக்கன் 25/5/2021 அவர் வந்து லோன் எப்போ இந்த ஃபினான்ஷியல் இயர் எங்க வருது பாருங்க, இங்க வருது. கரெக்டா? 2021-22 வருது. அப்போ என்ன சொல்றாங்க இங்க மேல பாருங்க, எண்ட் ஆஃப் த செகண்ட் இயர் இமிடியட்லி ப்ரெசீடிங். இதுக்கு செகண்ட் இயர் இமிடியட்லி ப்ரெசீடிங்னா எது? இதுக்கு முன்ன 1, 2 இதுதான் செகண்ட் இயர். இந்த வருஷம் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு? 50,000. அந்த 50,000த்துல 25% 12,000 அவர் எலிஜிபிள். சரிங்களா? கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கும் லோனு, ஆனா இதுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. இப்போ இன்கேஸ் வந்து இந்த வருஷம் அவர் வந்து 2022-23 ஏதாவது ஒரு டேட்ல வந்து லோனுக்கு அப்ளை பண்றாருன்னா நம்ம இந்த வருஷத்துல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு? 1 லட்சம். அதுல 25% 25,000 நம்ம லோன் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஓகே. பிபிஎஃப் லோனுக்கு நம்ம லோன் கொடுக்குறோம்ல, அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வாங்க போறோம்?
அது பாருங்க. இஃப் லோன் ரீபெய்ட் வித்தின் 36 months ஆஃப் த லோன் டேக்கன். ஒரு லோன் வாங்கியிருக்கிறாரு, அவர் அடுத்த 36 மாசம், அதாவது 3 வருஷத்துக்குள்ள அவர் லோனை வந்து ரீபேமெண்ட் நம்மளுக்கு கட்டிட்டாருன்னா அவருக்கு வந்து எக்ஸிஸ்டிங் பிபிஎஃப் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் 1% வாங்க போறோம். சரிங்களா? இங்க பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. இப்போ ஒரு இன்கேஸ் இன்னைக்கு வந்து 7.1 இன்ட்ரெஸ்ட் ரேட் பிளஸ் வந்து 1%னா நம்ம அவர்கிட்ட எவ்வளவு வாங்க போறோம்? 8.1. லோனுக்கு நம்ம லோன் எவ்வளவு கொடுத்துருக்கிறோமோ அதுக்கு ரீபேமெண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டை வாங்க போறோம். இஃப் லோன் ரீபெய்ட் ஆஃப்டர் 36 months, 36 மாசத்துக்கு, அது 36 மாசமாவும் அவர் கட்டல, 36 மாசத்துக்கு அடுத்தது அவர் லோன் ரீபேமெண்ட் பண்ண வராருன்னா அவர் என்ன பண்ண போறோம்? 6% இன்ட்ரெஸ்ட். அதாவது எக்ஸிஸ்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன? 7.1 பிளஸ் 6% எவ்வளோ? 31.1% இன்ட்ரெஸ்ட் வாங்கி லோனை ரீபேமெண்ட் பண்ண போறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பிபிஎஃப்ல பார்ட் விட்ராயல் இருக்கு. இந்த பார்ட் விட்ராயல் பத்தி பார்க்கலாம். லாஸ்ட் டைம் விட்ராயல் பார்த்தா பிபிஎஃப் முடிஞ்சிடும். இப்போ லோன் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் முதல் அக்கௌண்ட் ஓபன் பண்ண வருஷம் லோன் வாங்க முடியாது, அதுக்கு அடுத்த வருஷம் லோன் வாங்க முடியாது, அதுக்கு அடுத்த 4 வருஷம் என்ன பண்ணலாம்? லோன் வாங்கிக்கலாம். அது அடுத்த 4 வருஷம் மட்டும்தான் லோன் வாங்க முடியும். அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து என்ன பண்ணலாம்னா பார்ட் விட்ராயல் அவங்க வாங்கிக்கலாம். பார்ட் விட்ராயல் பாருங்க. Withdrawals are allowed only after completing 5 full financial years and from the end of the financial year in which account was opened. சரிங்களா? இங்க பாருங்க, அக்கௌண்ட் எப்போ ஓபன் பண்ணியிருக்காரு? 10/4/2018 ஓபன் பண்ணியிருக்காரு. ஃபினான்ஷியல் இயர் ஓப்பனிங் அது, அதாவது ஃபினான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டுக்கு 2018-19. அவர் வந்து எப்போ லோனுக்கு எலிஜிபிள்? 5 years கம்ப்ளீட்டட்னா 31/3/2024 எலிஜிபிள். ஓகேங்களா? அதாவது இது முடியுது 1/4/2024 அவர் எலிஜிபிள். பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ 2010-11 வச்சுக்கோங்களேன். 11-12 இதுக்கு வந்து லோன் இங்கேயும் வாங்க முடியாது, இங்கேயும் வாங்க முடியாது. 12-13, 13-14, 14-15, 15-16 இந்த 4 ஃபினான்ஷியல் இயர்ல அவர் என்ன வாங்கிக்கலாம்? லோன் வாங்கிக்கலாம். அப்புறமா வந்து 16-17 இருந்து அவர் என்ன பண்ணிக்கலாம்னா வித்ட்ரா எலிஜிபிள். அதாவது 16-17னா 1/4/2016 இருந்து அவர் வந்து பார்ட் வித்ட்ராயலுக்கு எலிஜிபிள் அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி ஒன்லி ஒன் பார்ஷியல் வித்ட்ராயல் இஸ் அலோட் பர் ஃபினான்ஷியல் இயர். இங்க கிளியரா கொடுத்துருங்க பாருங்க. இப்போ அந்த வித்ட்ராயல் நம்ம எப்படி எலிஜிபிள்? லோனுக்கு வந்து 25% சொல்லியிருந்தோம். இங்க பார்ட் வித்ட்ராயல் வந்து அவங்க எவ்வளவு எடுத்துக்கலாம்னா 50% எடுத்துக்கலாம். அது எப்படின்னு பாருங்க. அமௌண்ட் ஆஃப் வித்ட்ராயல் கேன் பி டேக்கன் அப் டு 50% ஆஃப் பேலன்ஸ் அட் த கிரெடிட் at the end of 4th preceding year or at the end of the preceding year whichever is lower. பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து அவர் கஸ்டமர் எப்போ ஓபன் பண்றாருன்னா 2017 மேல ஓபன் பண்ணிருக்காரு. அதாவது 2017-18 ஃபினான்ஷியல் இயர். அவர் வந்து எப்போ முடியுது? 31 மார்ச் 2023 முடியுது. 5 வருஷம். எலிஜிபிள் வித்ட்ராயல் எப்போ? 2023-24 அவர் வந்து எலிஜிபிள் ஆகுறாரு. எதுக்கு? வித்ட்ராயலுக்கு. ஓகேங்களா? இப்போ இதனுடைய 4th ப்ரெசீடிங் இயர் வந்து 2019-20. எண்ட் ஆஃப் த ப்ரெசீடிங் இயர் வந்து 2022-23. இப்போ இந்த ஃபினான்ஷியல் 4th ப்ரெசீடிங் இயர்ல அவர்கிட்ட எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு? 1.5 லட்சம் இருக்கு. எண்ட் ஆஃப் த ப்ரெசீடிங் இயர்னா இதுக்கு முந்தின வருஷம் எவ்வளவு இருக்கு? 2,80,000 இருக்கு. இதுல எது மினிமம்? 1.5 லட்சம் மினிமமா 2,80,000 மினிமம்னு கேட்டா 1.5 லட்சம் தான் மினிமம். 1.5 லட்சத்துல பாதி எவ்வளோ? 75,000 தான் வந்து எலிஜிபிள். சரிங்களா? இப்ப நான் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு ஒரு கஸ்டமர் வந்து இன்னைக்கு பார்ஷியல் வித்ட்ராயல் வராரு. இதுனா ஃபினான்ஷியல் இயர் 25-26. சரிங்களா? இப்போ அதே மாதிரி இதுக்கு முந்தின ஃபினான்ஷியல் இயர் வந்து 24-25, 23-24,
22, 23, 21, 22. இப்போ ஒரு கஸ்டமர் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர்ல ஒரு வித்ட்ராக் வராருன்னா இமீடியட்லி ப்ரெசிடிங் இயர் வந்து இது, ஃபோர்த் ப்ரெசிடிங் இயர் வந்து இது. சரிங்களா? இப்போ இங்க இருக்கிற பேலன்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 1 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 1 லட்சம். இங்க இருக்கிற இமீடியட்லி ப்ரெசிடிங் இயர்ல இப்போ இருக்கிற பேலன்ஸ் வந்து ஒரு 4 லட்சம் இருக்குதுன்னா இதுல மினிமம் பேலன்ஸ், லோயஸ்ட் பேலன்ஸ் எதுனா இதுல 50%. 50%னா எவ்வளவு? 50,000 ரூபாய் வித்ட்ரா கொடுக்கலாம், பார்ஷியல் வித்ட்ராயல் கொடுக்கலாம். சரிங்களா? பிபிஎஃப் மெச்சூரிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம 15 வருஷம், எஸ்எஸ்சி வந்து 21 வருஷம் சொன்னால, பிபிஎஃப்ல வந்து 15 வருஷம் கழிச்சு நம்ம அக்கௌண்ட் மெச்சூரிட்டி க்ளோஸ் பண்ணி கொடுத்துடலாம். இன்கேஸ் அக்கௌண்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிபிஎஃப்ல ஓப்பன் பண்ற ஃபினான்ஸ் இயர் கணக்கே கிடையாது. சரிங்களா? அக்கௌண்ட் ஓப்பன் வந்து 2011 அவர் ஓப்பன் பண்ணிடுறாரு. நம்ம இந்த ஃபினான்ஸ் இயரை விட்டுட்டு அதுக்கு அடுத்த 15 வருஷம் நம்ம எப்போ க்ளோஸ் பண்ணி கொடுக்க போறோம்னா 31/3/2027 தான் க்ளோஸ் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? உதய் சார் போதும்னு நினைக்கிறேன். நிறைய சரி, அடுத்த கிளாஸ் பார்த்துக்கலாம் சார். பிடிச்சா அதான் சொல்றேன். சீனியர் சிட்டிசன் இருக்கு, சர்டிபிகேட்ஸ் இருக்கு சார். இந்த இது இருக்கு சார், ஜன் சுரக்ஷா இருக்கு. இது அந்த பிஎம் கேர் சைல்ட் சில்ட்ரன் இருக்கு. ஆமா, அதுதான். ஹலோ தலைவரே, லைன்ல இல்லையா? இருக்கேன் கேசவா, இருக்கேன். முடிச்சுக்கலாம் தலைவரே, முடிச்சுக்கலாம். அதான் சொல்றேன், இவர் கண்டினியூ பண்ணிட்டே இருக்காருன்னு நானும் பார்த்தேன். நான் அதில் ஆனா உதயம் நல்லா பண்ணார். பர்ஃபார்மன்ஸ் வெரி குட். தேங்க்யூ சார். தேங்க்யூ உதயா. தேங்க்யூ எவரிபடி. நாளைக்கு ஈவினிங் பார்க்கலாம்.